படம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான், ஒரு சின்ன ஸ்கெடியூல் தான் போயிருப்போம். ஜீனு ஒருத்தங்க உள்ளே வராங்க, படம் பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை படம் இல்லை, மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே. இவன் ஒன்று யோசிச்சு ஒன்று எடுத்து ஒன்று நடந்து அந்த 30 நிமிஷம் இருந்துச்சு. அதுதான் சார் காப்பாற்று. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி. அது அந்த படத்தை மட்டும் காப்பாற்றலை, என்னோட இன்னும் 2 படத்தையும் காப்பாற்றுச்சு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கொடுக்கும்போது ஹாய் வாங்குறதுக்காக இப்படி கை நீட்டினாங்கல்ல, அப்படியே அவங்க கையை பிடிச்சி இந்தாங்க மாஸ்க்கு, இந்தாங்க கிஸ்ஸு. இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் வந்தது, பெத்லஹேம் குடும்ப யூனிட் வந்திருக்கு. இப்போ இதுவும் ஒரு ஏஜ் கேப் ரொமான்ஸ்னு கேள்விப்படுறோம். இல்லை ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவீங்க. இல்லை அதெல்லாம் அங்கேயே கட் பண்ணிடுறோம். கேப் தான் சார், ஏஜ் எல்லாம் கேப் இல்லைங்க சார். பட் இட்ஸ் நாட் அன் ஏஜ் கேப் திங். எனக்கு சொன்னதுக்கப்புறம் ஏன் சார் திரும்ப கேட்குற போறீங்க? யூ ஆர் நாட் ரோபோட்னு ஒரு தடவை கிளிக் பண்ணி இந்த டிக் மார்க் வருதுங்க, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 7 பிக்சர் வேறு காமிக்கிறீங்க. அந்த டான்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். நான் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுருவேன் சார். சரிங்களா, காதலுக்கு பெண்கள் தொட்டு 8 நாள் பாட்டு எனக்கு பண்ணணும். நான் மாஸ்டர்கிட்ட போயிட்டு பிரபுதேவ கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பாக்யராஜ் சார் டான்ஸ் கொடுத்துருங்க. இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? 9-10 years ஆச்சு. இப்போதான் உங்களுக்கு படம் பண்ண தோணிருக்கா? ஏன்னா எவனுக்கு எப்போ படம் நடக்கும் எப்போ கிடைக்கும்ன்றது தெரியாது சார். ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்றது மட்டும், அது மட்டும் தெரியுது. இந்த எக்ஸ் ஃபேக்டர் என்னது? அது தெரிந்தா நான் ஏன் 3 ஃப்ளாப் கொடுக்குறேன்? இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு வருவான். ஐ திங்க் அவர் கொஞ்சம் சீரியஸாக ஏதாவது சொல்ல பார்க்குறாரு. நீங்கள் ஷூட்டிங் தள்ளி போட நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இந்த வாய்ப்புன்றது வாழைமரம் மாதிரி கிடையாதுங்க சார், வெட்ட வளர்றது அது ஆலமரம் மாதிரி. சூப்பர். இப்போ யாருக்காவது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏன்டா நடக்க மாட்டேங்குது, அது நம்மளுக்கு ஏன் நடக்கலன்றது மட்டும் யோசிச்சாலே போதும். ரொம்ப வயசாயிட்டார்ல. அதான் சொல்ல, அவர் பொறுமையான ஆளு. அவளை பக்குவப்படுத்தியிருக்காங்க சார். இந்த படத்துல ஒரு டைலாக், இது வரைக்கும் ஈஸியாக தோத்துட்டேன், இதுக்கப்புறம் உசுரை கொடுத்தா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ நான் கேட்கும்போது நான் டாடா ஹிட்டு கொடுத்துட்டு அந்த இதில் இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பாருங்க நீ என்ன நினச்சி இந்த டைலாக் நீ எழுதுன. விஷுவலி இதை பார்த்தா இது மட்டுமே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஒரு லைட் பிரைட் கலர்ஸ். எனக்கு சிவப்பும் கருப்பும் போகிறத விட சிவப்பு மஞ்சளும் போகலாமே. யூ கேன் மேக் அ லவ் ஸ்டோரி வித்வுட் சாங்ஸ், முடியுமா? ஏதாவது படம் வந்திருக்கா சார் அப்படி? நான் கிங்காங் காதல் கொண்டேன்னா நான் மியூசிக் எடுத்துடணும். தேவதையை கண்டேன்னு இல்லாமல் எப்படா காதல் கொண்டேன்னு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee, taste the best. VCura Wellness, advanced scientific slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. வணக்கம் விஷ்ணு. வணக்கம் கவின். வணக்கம் சார். இல்லை ஆக்சுவலி யாருக்கு முதல்ல சொல்லணும்? நீங்கள் தான் சீனியரா? இல்லை இவருக்கு சொல்லுங்க, இவர் தான் புதுசாக வந்திருக்காரு. இவர் தான் புதுசாக வந்திருக்காரா? ஸோ அவருக்கு கரெக்டாக சொன்னேன்னா. ஸோ வென் யூ ரியலைஸ் தட் டிசி வந்து இவ்வளோ நல்லா போயிருக்கு, நீங்கள் லோகேஷ் கிட்ட ஒர்க் பண்ணவர், வாட் வாஸ் யூர் ரியாக்ஷன்? ஃபஸ்ட்டு ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. ஏன்னா எங்கால் அடிச்சிருக்கார் இல்லையா, அது பயங்கரமாக. அது சுற்றி முற்றி எங்கால ஹீரோ நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை பார்க்குற மொமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த நிறையா மீம்ஸில் போயிட்டு இருந்ததா என் பேர், அதுதான் சார். இப்போது அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நோபடி நியூ இல்லை, எக்ஸ்பெக்டட். இட்ஸ் ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம், பட் அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் நோபடி எக்ஸ்பெக்டட் திஸ் மச், ரைட்? டியூ திங்க் தட் ஆடியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம கம்மியாக இடம் போட்டுருவோம். தட் இஸ் அவங்க வயலன்ஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்க குடும்ப பாங்கான படங்கள் தான் பார்ப்பாங்க, அவங்க இது பார்க்க மாட்டாங்க, அது லைக் நம்மளே வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணிடுறோமா அவங்களுக்காக? சம்டைம்ஸ் டியூ திங்க் தட் ஹேப்பன்ஸ்? சார் நம்மளேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த எந்த இடத்துல சொல்கிறதுன்னு தெரில. பட் வி டோன்ட் நோ. அட் எண்ட் ஆஃப் த டே 2 டைப் தான் இருக்குது, நல்ல படம் நல்லா இல்லை, அது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதில் எது வேணால் அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஓகே, இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை சார். அப்படி சினிமாவை கணிச்சவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை. ஸோ ஹை இல்லை நிறைய பிளட் ஷெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் பயங்கரம் இல்லையா? ஸ்லாக்கு முன்னாடி நீங்கள் அந்த கேள்வி நானும் அதுக்கு பதில் சொல்லிக்கலாமான்னு ஆசைப்பட்றேன். அது கரெக்டு தான் சார். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஏ சர்டிஃபிகேட்டுன்னு வந்தாலே இப்போ நம்ம மட்டும் தான் போக முடியுமா, ஃபேமிலியை கூப்பிட்டு போக அப்படின்ற டவுட்டு நம்மளுக்குமே வருது. ஆனால் நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரைட்டிங் ஆகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், அந்த சைடு இவங்க வாமிக் ஆகட்டும், அது இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு ஆர்க் இருக்குல்ல, எல்லாமே சூப்பர். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எங்கே மாறுச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அனிருத் அப்படிங்கிற ஒருத்தரோட வேலையால் மாறுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அங்கே இருக்குது ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக நடக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது.
ஆனால் என் காதில் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அது ரொம்ப என்ன ரொம்ப ப்ளீஸ் பண்ணுது. அது என்ன பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்குது. ஸோ இதுவும் அதுவும் சேர்ந்து பார்க்கும்போது அது அந்த ஒர்க் செம்மையாக இதாச்சோ ஸோ அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு அப்படி ஃபீல் இருந்தாலும் அது கொஞ்சம் இறக்கின மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ பேலன்ஸ். அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர பிளட் ஷெட் அப்படி இருந்தாலுமே அதை ரசிக்க வைக்கிற மாதிரியும் காமிக்க முடியும் அப்படிங்கிறதுல இந்த மியூசிக்கோட வேலைப்பாடு இருந்ததா அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். பிகாஸ் யூஸ்வலாக ஏன் நான் ஆல்சோ ஏன் கேட்டேன்னா, இப்போ ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஒரு படத்தை கிடச்சிச்சுன்னா உடனே வந்து ஓடிடி சரியாக போகாதோ இல்லை சேட்டலைட் சரியாக போகாதோ அந்த மாதிரிலாம் வேறு கன்சிடரேஷன்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு சரி இதை என்ன ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு யூஏயாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. பட் இவங்க அடமா லைக் நான் வந்து பரவாயில்ல ஏஆ இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த படம் இவ்வளோ வெற்றி பெறுறது எனக்கு ஐ வாஸ் லைக் ரியலி அமேஸ்ட் அட் இட். பிகாஸ் இட் ஷோஸ் தட் நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஃபிலிம் எடுத்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு டெஃபினெட்லி தெர் இஸ் அன் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஹாய் ஸ்மைலி அதானே ஹாய் ஸ்மைலி சார். அந்த ஹாய்ன்னு சொல்லும்போது சின்ன ஸ்மைல் வரும். நான் சொல்லும்போது அப்படியே அதை பிக்சரைஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, வாட்ஸ் அ மூவி சார்? இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி க்ளோஸ் டு ஹார்ட், வார்ம் ஃபிலிம் சார். சரி, இது என்ன மாதிரி படம்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்லேருந்து சொல்லிட்டு தோணும். திஸ் இஸ் நான் மேம்கிட்ட சொன்னேன், நான் யாடினி மோகினி சந்தோஷ் மாதிரி ஒரு படம் பார்க்க ஆசைப்பட்டேன் மேம். நான் கேடிவியில் 8 மணிக்கு உட்காந்து என்ன படம் பார்த்துட்டு இருந்தனோ எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. நான் பிரிங் இன் டு யூன்னு அதுதான் சார். இது எனக்கு அவுட் நோட் ஒரு லவ்ன்ற விஷயத்தை ரொம்ப ஆசைப்படுற ஒரு பையன். நம்மளுக்கு மட்டும் ஏன்டா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, மட்டும் விளங்கவே மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் அப்படின்றது தான் ஐடியாவாகவே இருந்துச்சு. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு வேணும், என்னை மட்டுமே விரும்புகிற ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு அந்த பொண்ணு விரும்புகிற மாதிரி நம்மளும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்னதான் பண்ண முடியுன்றதான் சார் இந்த படம். அந்த படம். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? இட் இஸ் யூ ஹேட் தட் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து போய் நயன்தாரா கிட்ட பிச் பண்ணீங்களா? ஸோ ஆஸ் அ கம்பெனி நீங்கள் எப்போ வந்தீங்க இந்த படத்துக்குள்ளே? நான் வந்து அதான் அங்கே கதை சொல்லிட்டு நைட்டு அப்படியே அடுத்த ஒரு 1/2 அன் ஹவரில் அப்படியே உள்ள வந்துட்டேன் நான். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓகே. எனக்கு டாடா டைம்லேருந்தே தெரியும் விஷ்ணுவை. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேற ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாப்புல. இந்த கதை சும்மா அவன் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தான். அப்போல்லாம் கேட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த கதை சொல்லியிருந்தான். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் அந்த ஒரு இதில் இருக்கும். சரி, இப்போது இந்த கதை அப்படின்னு சொல்லும்போது நான் ஓப்பன் பண்ணும்போது அது கொஞ்சம் இதெல்லாம் சொன்னேன். நான் அந்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். வரும்போதே அந்த மார்ஷல் ஸ்பீக்கரோட தான் வந்தாப்புல. சரி ஓகே, அந்த ரோலெக்ஸ் எலெக்ஷன் அந்த மாதிரி தோணு இருக்க போது போல் அப்படின்னு மாதிரிலாம் நினச்சிட்டு இது பண்ணால் பார்த்தா டோட்டலாக, அதாவது இவன் படித்த ஸ்கூலுக்கும் வாங்கின மார்க்குக்கும் இந்த பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கதை அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாப்புல. ஆனால் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இவன்றது நிஜமாவே இப்படி ஒரு இவ்வளோ இந்த கல்லுக்குள் ஈரம் அந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டான ஆளாடி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இஸ் ஆல்சோ இது இல்லை, அவர் நிறைய லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காருல்ல. ஸோ அந்த சைட்லாம் கொஞ்சம் மென்மையான எக்ஸ்டர்னரி அதெல்லாம் இல்லை? ஆமாம். ஸோ யூ கேம் அப் வித் ஸ்டோரி அண்ட் இது வந்து ஒரு ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் யூ டு ஃபிகர் அவுட் திஸ்? லைக் இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு இது வந்து எந்த பிச்சில் போட்டால் ஒரு மக்கள் ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சம்திங்? இல்லை சார், நான் இந்த கதையை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் நான் இந்த படம் ஆரம்பிக்கிற 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஐடியா பிடிச்சி நம்ம கொத்தாக எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. எனக்கு தேவைப்பட்டது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மிக்சர் தேவைப்பட்டுச்சு. அதுதான் என் கேஸ்டிங். எனக்கு அழகான ஒரு மிக்சர் தேவைப்பட்டுச்சு. மேம்கிட்ட சொல்ல போகும்போது, மேம் இந்த பேரிங் ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு அந்த க்யூரியாசிட்டி வச்சு நான் அதுக்குள்ளார மற்ற எல்லாமே ட்ரைவ் பண்ணி போய்ப்பேன்றது என்னோட கிளியர் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது இந்த ஃப்ரெஷ் கேஸ்டிங்கை போடும்போது எனக்கு சுற்றி இருக்கிற அந்த பெட்டு மாதிரி இருக்கும். இந்த மற்ற பெட்ராக் போடுவாங்கள்ல, எனக்கு அதை டைட்டாக பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட சில கேஸ்டிங் இருந்துச்சு. எனக்கு அது ஆம்பிஷியஸாக இருந்துச்சு அந்த கேஸ்டிங் சொல்லி கேட்கறதுக்கு. ஏன்னா எடுத்தோடனே முதல் படத்தில் பாக்யராஜ் சார், ராதிகா மேம், பிரபு சார், சத்யன் இத்தனை பேர் போட்டுருங்களேன். இதில் ஏதாச்சும் ஒருத்தர் தான் கிடைப்பாங்க. பட்ஜெட் கஸ்டன்ஸாக அதுதான் வந்து நின்றுருக்கும். பட் எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு அருள் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் நல்லாவே கிடச்சிது. நான் கேட்டேன். கதை கேட்டதுக்கப்புறம் எனக்குமே அந்த ஒரு தான் சார் ரொம்ப தோணுச்சு. நீ கதை ரொம்ப நல்லா இருக்குது, எமோஷன் எல்லாமே காமெடிலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த எமோஷன்லாம் இப்போ யார் யார் பேரெலாம் நீ வச்சு சொல்லியிருக்கியோ அவங்க மேலே கரெக்டாக வந்துருச்சுன்னா அது சூப்பர். அது ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த சைடு பாக்யராஜ் சார் அப்பா, ராதிகா மேம் அம்மா, அந்த சைடு பிரபு சார். ஸோ இவங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு சீன் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு ஒரு சீன் கொடுத்தாலே அவங்க எப்படி அந்த சீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்றதை நம்ம காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த சீனை எழுதியிருக்கிறதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து அந்த வரும்போது எனக்கு அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ளஸ்
நான் எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எல்லாமே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து. டாடாக்கு அப்புறமா ஆமாம் சார். டாடால கூட ஃபேமிலின்னு பார்த்து அந்த கேஸ்டிங் கொஞ்சம் இதில் இப்போ எல்லாருமே இருக்காங்க சார். சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் தான் கிடைப்பாங்க. அப்போ இதுதான் அங்கே நடந்துச்சு. பாக்யராஜ் சார் மட்டும் தான் அப்போ கிடைச்சாரு. இப்போ பாக்யராஜ் சார் கிடச்சிருக்காரு, பிரபு சார் கிடச்சிருக்காரு, ராதிகா மேம் கிடச்சிருக்காங்க. ஸோ எங்கள் காம்பினேஷன்ஸில் இருக்கிறதாகட்டும், அது இல்லாமல் அவங்களுக்குள்ளேயுமே சில சீன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து சில டைம்ஸ் வந்து ஒரு தீம் வந்து அந்த தீமை சுற்றியே நிறைய படங்கள் வந்துடும். இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் வந்தது, இப்போ பெத்லஹேம் குடும்ப யூனிட் வந்திருக்கு, இப்போ இதுவும் ஒரு ஏஜ் கேப் ரொமான்ஸ்னு கேள்விப்படுறோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டாரு. இல்லை அதெல்லாம் அங்கேயே கட் பண்ணி சரி சொல்லிடுங்க. முடிக்க சரி, என்ன 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 சார், இது ரொம்ப சிம்பிளான சாதாரணமான ஒரு லவ் ஸ்டோரி சார். அந்த லவ் ஸ்டோரி 2 குடும்பத்துக்குள்ள இருக்கும். ஓகே, 2 குடும்பமும் இன்வால்வ் ஆனா ஒன்று இருக்கும்ல. கேப் தான் சார், ஏஜ் எல்லாம் கேப் இல்லைங்க ஆமாம். ப்ளஸ் இன்னொன்று விஸ்வநாதன் சன்ஸ் கூட நாங்கள் வருவோன்றது எங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல சில சமயம் எதிர்ச்சியா வரும்ல, பிளான் பண்ணி ஒன்றும் பண்ண. பட் சம்டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப 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 நாள் முன்னாடி ஹாலிவுட்ல இந்த டீப் இம்பாக்ட்னு ஒரு படம் வந்தது, டைடல் வேவ் பத்தி. அதே மாதிரி இன்னொரு படமும் சம்திங் ஏதோ ஒரு மீட்டியர் அடிச்சு சம்திங் ஆப்பன். ஸோ 2 படமும் அப்படியே லைக் சேம் டைம்ல சேம் சம்மர்ல வந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஜோடியும் போடலாம் கேட்டு பாரு. இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சிடும். டீப் இம்பாக்ட் நமக்கு புரியாது. சோ அந்த மாதிரி தான் சொல்றேன். உனக்கு புரியுன்னு வச்சுதான் நான் அமைதியா இருந்தேன். சரி, ஏதோ டைரக்டர் அவரும் பேசிக்கிறாங்க, குவைட்டா இருப்போம். அதான் சோ அந்த மாதிரி தான் சொல்றேன். சோ பட் இட்ஸ் நாட் an ஏஜ் கேப் திங். அதல்ல இல்லை, ஏஜ் கேப்பே இல்ல. ஏஜ் கேப்பே இல்ல. எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சார் திரும்ப கேக்குறேன். இல்ல அதுதான் கொஞ்சம் கேட்டா ஏதாவது சொல்லுவாரு. அப்படி இல்ல சார், இல்லாததை எப்படி சொன்னாலும் இல்லதா சார். ஓகே சார், நீங்க யூ ஆர் நாட் ரோபோட்னு ஒரு தடவை கிளிக் பண்ணி இந்த டிக் மார்க் வருதுங்க, அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 7 பிக்சர் வேற காமிக்கிறீங்க. அந்த மாதிரி கேக்குறீங்க. ஓகே, நீங்க வந்து நீங்க லோகேஷ் கூட ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஐதர் ஒரு சோஷியலி கான்ஷியஸா இருந்தது, இல்ல வாட் எவர் லோகேஷஸ் ஃபிளேவர் இஸ். இப்போ இந்த படம் வந்து இஸ் இட் முதல்ல நீங்க வந்து ரொம்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் கேடிவில பார்த்த படங்கள் அந்த மாதிரி, இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜோனுக்குள்ள நீங்க இறங்குறது? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சார் எல்லாத்துக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நீங்கள் கல்கின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 பண்ணியிருக்கேன். இந்த கல்கிக்கு அந்த 3க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ எனக்கு தெரியாது. என் முதல் படம் தேட்டரில் பார்த்துட்டு இப்படின்னு எல்லாரும் கை தட்டுற வரைக்குமே எனக்கு எது வரும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது சார். ரைட். ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ மாநகரம் பண்ண லொகேஷனாக கேட்டால் அடுத்த படம் நீ கைதி தான் பண்ணுவான்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. ஏன்னா நான் கூடவே தான் இருந்தோம். கைதிக்கு முன்னாடி ஏகப்பட்ட கைதி நாங்கள் பண்ணிருந்தோம். அது கைதி ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்த படம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷோ அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சு தேட்டர் விட்டு வெளியே வர முகத்தை பார்த்தா தெரியும் இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு, எதெல்லாம் போயிருக்கு வந்திருக்குன்றது. ஸோ அதனால் நான் அந்த கல்கி பண்ணும்போதே நான் என்ன தான் தேடிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் 2 படங்கள் பண்ணிருந்தேன். அந்த 2 படத்தில் நான் ஒரு தேடலில் இருந்தேன். எவ்வளோ தேடியும் கிடைக்கல அதில். அதனால நான் வெளியே விடாமல் வச்சுக்கிட்டேன். இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் வந்து உங்கள் படத்தில் இருக்காரு. இப்போ பாக்யராஜ் படம்னா ஒரு மாதிரியா இருக்கும், லைக் ஆஸ் அன் ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒவ்வொரு படமும் வேறையா இருக்கும். பட் ஒரு காமனாக ஒரு சென்சிபிலிட்டி இருக்கும். இதை பார்த்தா இவர் படம் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி கேட்டேன். அந்த ஃபீலும் கொஞ்சம் இருக்கும் சார், அந்த டச்சும் இருக்கும் தான். நான் எனக்கு படம் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே. ஸோ வாட் இஸ் இப்போ வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறதுல வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச்? சார் பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா ப்ரொடியூசர் ஈஸியாக கிடச்சிருங்க சார். லவ் ஸ்டோரிக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் கிடைக்கிறது கொஞ்சம் அதான் கான்ஃப்ளிக்ட். இப்போ ஏஜ் கேப் அந்த மாதிரி ஏஜ் கேப்ன்றது நம்மளுக்குள்ள தான் கான்ஃப்ளிக்ட்ல இருக்குது, அது வெளியே வச்சிடலாம். அதை தாண்டி நிறைய இப்போ 2 கேரக்டர்ஸ் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த 2 கேரக்டர்ஸ் பிடிச்சா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிளஸ்ட் விஷயம் கூட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு எஸ்எம்எஸும் அலைப்பாயுதும் ஒரே மாதிரி படமாக தான் இருக்கும். ஏன்னா எஸ்எம்எஸோட ஸ்டார்டிங் வந்துட்டு அலைப்பாயுதையோட மொத்த கதையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொம்மை பக்கத்து பேர் வந்துட்டு இருக்கும், ஈகோவை கிளாஷ் பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போகிறதுக்கு எனக்கு அந்த கேஸ்டிங் ரொம்ப தேவைப்படுது. எனக்கு இங்கேருந்து ப்ளஸ்ஸே அதுதான். என் கான்ஃப்ளிக்டோட எனக்கு கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 கேரக்டர்ஸ், இவங்களை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் இப்படி எடுக்கிறது கொஞ்சம் கிடைக்கும் போது நல்லா இருக்குது சார். ஏன்னா இப்போ பற்றாக்குறை அது மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு சுற்றி முற்றி பார்க்கும்போது. இல்லை, எனக்கு அது புரியல. உங்கள் கான்ஃப்ளிக்ட் வந்து கேரக்டர்ஸ் மூலமாக இட்ஸ் சால்வ் இட். ஆமாம் சார். இப்போ 2 கேரக்டர்ஸ் பிடிக்கிறோம் இல்லைங்களா, எனக்கு இந்த 2 புதுசாக 2 கேரக்டர்ஸ் பிடிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயமா இருக்குது. தட் நாட் ஆக்டர்ஸ், கேரக்டர்ஸ். ஓகே.
ஸோ அது அந்த இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன தேவைகள் தேவைகள். ஆமா ஓகே ஓகே ரைட். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறத ரொம்ப என்ன கஷ்டமான பொறுத்த விஷயம். வரைக்கும் சார். ஐ திங்க் ஜென்ரலாகவே அதான் இது வரும். பிகாஸ் லவ் ஸ்டோரிஸுங்கிறது பண்ணிட்டே வராங்கல்ல. ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு என்ன புதுசாக லைக் லவ் ஸ்டோரியில் காமிக்கலாம்னா ஒரு பிகாஸ் இங்கே வந்து ஐ திங்க் நம்ம என்ன தான் வந்து லிபரலாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலெலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வி ஹேவ் டு ஸ்டிக் டு அ சர்டன் இது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் தான் இது கைண்ட் ஆஃப் அ திங். உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரினா வாட் இஸ் த அப்பர் லிமிட் டு விச் வில் கோ, இதுக்கு மேலே என்ன கான்ஃப்ளிக்ட்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களா? புரியல சார் இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், ஐ எம் ஃபாலிங் இன் லவ் வித் டிவோர்ஸ் உமன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது ஜோனுக்குள்ளே போவீங்க? கதை வைஸ் அதுதான் சார் நம்மளுக்கு எனக்கு மெஜாரிட்டி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுமா அதுதான் அப்படிங்கிறது main-ஆ. சார். ஏன்னா அதுதானே சார். ஏன்னா என்ன கதை நம்ம இப்படி யோசிச்சாலும் இப்போ நீங்கள் சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க்லேயே கொஞ்சம் லைட்டாக அது வேறு மாதிரி அட்டன்ட்டு ஒன்று பண்ணியிருப்போம். எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எனக்கு ஓகே, எனக்கு பிடிக்கும். அது இந்த வேலைக்காக நம்ம ஆசைப்பட்டு வந்ததுலேருந்து புதுசாக பண்ண ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படி யோசிச்சு தான் பண்ணுறோம். ஆனால் அதில் நிறைய காசெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற போது இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படின்னு யோசிச்சா சரி ஓகே இப்போ கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஏற்ற ரெவன்யூவும் கிடச்சிருந்தா நம்மளுக்கு அது ஓகே. படங்கள்லேயும் குறைகள் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சொல்கிறேன் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் இப்போ ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னா அதை பண்ணிடுறது கொஞ்சம் பெட்டரோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் தோணுது. ஐ திங்க் அந்த நீங்கள் சொல்கிறது ரைட்டா. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே அதை பற்றி பேசியிருக்கோம் பிளடி பேக்கர். ஏன்னா கொஞ்சம் வெகுஜன மக்கள் நிறையா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம போயிட்டோம்னாலே ஓரளவுக்கு சேஃப் ஆகிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான். ரைட். ஸோ இந்த படத்தில் வந்து வாட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு கிராக்? ஸோ நீங்கள் 2 பேரும் காஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த சப்போர்ட்டிங் காஸ்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. பட் வாட் வாஸ் லைக் த ஹார்டஸ்ட் திங் டு டூ? ஷூட்டிங் சார். ஓகே. ஏன்னா இது ரொம்ப ஆப்வியஸாக ஒரு கொஸ்டின் போய் ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். ஏன்னா நான் 2 வருஷமா ஆச்சு சார். 2 வருஷமா இழுத்து அடிச்சு பிடிச்சி தம் கட்டி அவன் சொன்ன பதில் அது இல்லை. அதுதான் அந்த அதை ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. நிறையா குரங்கு பெல்ட்டிலாம் அடிக்க வேண்டியது இருந்தது. என்னாச்சு? ஷூட்டிங் நின்று போய் எடுக்கிறது நின்று போச்சு. அது took its time மாற்றி மாற்றி. ஏன்னா அந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் அதாவது இங்கே தான் அடிக்கடி ஃபோன் இருக்கும், 9 மந்த் இருக்கும். எப்போ போவோம் இருடா போயிடலாண்டா இருடா பிடிச்சி இழுத்துருந்தான்னு சொல்லிட்டு போகிறதான் அந்த விஷயம் தான் சார். எனக்கு அதுதான் பிகஸ்ட் சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் செட்டுக்குள்ளே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இட்ஸ் வெரி ஈஸி. நான் ஷூட் போனால் இப்போ சொன்ன நம்பர் ஆஃப் டேஸோட கம்மியாக தான் முடித்தோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்க போக தேவையில்லை. வெளியூர் எங்கேயும் ஓட வைக்கல, எல்லாமே இங்கே தான். ஒரு கேகே நகர் ஒரு கேட்காத நகரில் படம் முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அந்த ஷூட்டிங் போகிறது தான் டைட்டாக இருந்துச்சே தவிர மற்றபடி எனக்கு பெரிய பஞ்சாயத்துகள் இல்லைங்க. இது வந்து ஒரு ஏரியா ஒர்க் பண்ணதுனால வந்து ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிச்சா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஓகே. இப்போ ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா நான் கைதிக்கு முன்னாடி 2 வருஷம் உட்காந்துருந்தோம்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 2 வருஷம் உட்காந்துருக்கும்போது ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்த படம் போகிறதுக்கான ரைட்டிங்கில் உட்காந்துருந்தோம். இது அது மாற்றிட்டே இருந்தோம். ஸோ பொறுத்தவனுக்கு மட்டும்தான் பிரியாணி கிடைக்கும். ஸோ அதனால் பொறுத்துக்கலாம். இப்போது வந்துடணும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏடியாக இருக்கீங்க. ஸோ ஒரு செட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும்ல உங்களுக்கு? ஆமாம் சார். ஆமாம் சார். சார் லைக் வெளியிலேருந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வரவங்களுக்கும் அதுக்கு நல்ல வித்தியாசம் இருக்கும் சார். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு டேரக்டர்ன்ற மிகப்பெரிய வேலை வந்துட்டு மேனேஜர் தான். கரெக்டாக அழகாக மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு போயிட முடியாது. அப்புறம் கல்யாணம் நடத்துகிற மாதிரி தான். பொண்ணு வீட்டையும் மாப்பிள்ளை வீட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கணும். இதில் தான் இருக்கும். எனக்கு லோகேஷ் நான் கிட்டேருந்து வந்ததுனால இந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அத்தனை ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. எங்களை அழகாக மேனேஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவார். கரெக்டாக எழுவேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதில் அடிதடி எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு ஆர்டிஸ்ட் அதே ஆர்டிஸ்ட் பட்டாலும் தான். ஆனால் எங்கள் அண்ணங்கிட்ட வராத ஆர்டிஸ்ட் தான் இந்த பக்கம் ஜாஸ்தி. ஸோ அதனால் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே கூப்பிட்டு போகிறதும் சரி, சீன் எடுக்கிறதுக்கும் போகிறதுக்கும் இதெல்லாமே எனக்கு அங்கேருந்து வந்ததுனால அது ஒரு ஆட் அட்வான்டேஜ். அது இல்லாமல் வந்து பண்ணுறவங்களும் இப்போ சுப்பராஜானெலாம் அது இல்லாமல் தான் வந்து பண்ணிட்டு அப்படி அதையும் பண்ணிட முடியும். பட் இருந்தால் எனக்கு ஒரு லெவரேஜ் இருக்கும்ல. இத்தனை பேர் இருக்காங்க போகிறாங்க, இத்தனை பேர் வராங்க, என்ன பண்ணலாம்னா பார்த்துக்கலாம், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது வித் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ரைட். இப்போ நீங்களும் வந்து ஐடியா இருந்திருக்கீங்க. டு யூ திங்க் தட் 2 பேருக்குமே நான் கேட்குறேன். இப்போது ஒரு 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 நான் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு நோ லைக் ரொம்ப டெக்னிக்கலாக இது அதெல்லாம் தெரியணுமா? நான் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறேன், எந்த இதை யூஸ் பண்ணுறேன், இல்லை இஃப் யூ ஹையர் சம்படி ஹூ இஸ் லைக் ஒரு காம்பிடென்ட்
கேமராமேன், ஒரு கம்ப்யூட்டர் எடிட்டர் அவங்கெல்லாம் ஹையர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சொன்னால் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி விட்டுருவீங்களா? சார் இது ரெண்டுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுமே இருக்கணும், உங்களுக்கும் தெரியணும். ஐ மீன் டைரக்டருக்கும் தெரியணும், இன்னும் கொஞ்சம் அந்த கேமராமேனுக்கு இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளாக இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தம்பி அப்படி நினைக்கிறப்ப எனக்கு இப்போ 2 விஷயம் இருக்குண்ணே. இப்போ எனக்கு அதாவது இப்போது இந்த இடத்துக்கு 50 போட்டுடுங்க இல்லை 35 போட்டுடுங்கன்னு சொல்ல நான் பண்ண கிடையாது. ஏன்னா இப்போ என் கேமராமேன்ட்ட நான் கதை சொல்லிடுவேன், சீன் சொல்லிடுவேன், என் அந்த ஐடியாவை நான் அவர்கிட்ட பூத்திடுவேன். அந்த ஆள் அவன் ஃப்ரீடம் ஒன்று இருக்கு இல்லையா, நான் இது கொஞ்சம் காட்டுறேன் பண்ணுறேன், நான் அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. போட்டு காமிச்சிருங்க என்ன பண்ணுறீங்க, நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதே தான் நானும் பண்ணுறேன். நான் அவர்கிட்ட சீன் சொல்லிடுவேன், இந்த ஷாட் தான் எடுக்க போகிறேன்னு சொல்ல மாட்டேன். நான் பிளான் நடிச்சு காமிச்சு தான் பண்ண போகிறேன்ட்டு. ரெண்டாவது நான் இப்படி மட்டும் தான் நடிப்பேன் அவரும் எனக்கு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த ஃப்ரீடம் நான் அந்த தான் கேட்பேன். ஸோ அதனால் அதில் 50 போட்டுடுனா நம்மகிட்ட வராது. ஏன் அவன் டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, ஹீஸ் டேரக்டர் இல்லை, அவர் பண்ணிட்டோம். என் எடிட்டர் அவரது தனி எடிட்டர், என் மியூசிக் டேரக்டர் அது தனி. ஸோ அதனால் அது டேரக்டர்னு பேர் உள்ளே வரும்போது அவனுக்கு அவன் ஃப்ரீடம் போயிடும் இல்லையா, அதனால் எனக்கு அதில் ஹாப்பி தான். இந்த ஜோனுக்குள்ளே நடிக்கும்போது கவின், வாட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சார். ஏன்னா வந்துட்டு நான் கதை கேட்கும்போது நல்லா நடித்து காட்டுவாப்புல. இதுவும் அன்றைக்கி நான் சொன்னேன், நீ நடித்த மாதிரியே எல்லா கேரக்டர் படத்தை நடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் சார்ட்டட். ஏன்னா இது ஒரு மாதிரி அந்த நரேஷன் போது நடிச்சு காமிச்சார். ஆமாம் நரேஷன் போது இப்போ நடிப்பு, ஸ்பீக்கரு, பிஜிஎம் நம்மளுக்கு அப்படியே படம் பார்த்த மாதிரியே இருக்கும் ஃபுல்லாகவே. ஒரு வாட்டி ஏதாவது சும்மா அடுத்த கதையோட நரேஷன் வேணால் கொடுக்க சொல்லுங்கள், ஜாலியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம், அந்த மாதிரி பண்ணி முடிச்சிருவாப்புல. ஸோ எனக்கு அதுதான் இவர் பண்ணதை அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் அதை ஜெராக்ஸ் மட்டும் அடிச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போனால் கொஞ்சம் அந்த இம்ப்ரூவ் பண்ண ஒன்று கிடைக்கும். பேசிக்காக ஒரு 2 நாள் நடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு ஒரு மீட்டர் ஒன்று செட் ஆகும். அப்புறம் நான் அது மட்டும் நான் கேட்டுப்பேன், இன்னும் ஏற்றணுமா இறக்கணுமான்னு அவர் சொல்லுவாப்பிலான்னு, கொஞ்சம் ஜாஸ்தி போகலாம் கம்மியாக போகலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த மீட்டர் பிடிச்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நடிப்புங்கிறது நீங்கள் பண்ணுறது ஒன்று, பட் நீங்கள் கோஸ்டார் கூட பண்ணுறது லைக் அது இன்னொன்று இல்லை. ஸோ அது வந்து வென் லைக் இந்த மாதிரி திஸ் இஸ் யுவர் ஹையஸ்ட் ப்ரொஃபைல் கோஸ்டார் நயன்தாரா, லைக் ஷீஸ் அவங்க வாட்டேஜ்க்கு யூ நாட் ஹேட் அ கோஸ்டார் பிஃபோர். அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது? முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அதான் இல்லை, நான் எப்பயுமே வந்து எந்த இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் மட்டும் ஏதாவது மாண்டேஜஸாக ஆரம்பித்து போய்க்கிறீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுருவேன், எந்த படமாக இருந்தாலும். அதனால் இப்போ ஒரு 2-3 படங்கள் அது நடக்கிறது, அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டு சாங்கில் தான் ஆரம்பித்தோம். ஸோ சாங்கு, மாண்டேஜ் அந்த மாதிரி ஆரம்பித்தோம். ஏன்னா ப்ளஸ் அது எப்படி படத்தில் நடுவில் தான் வரும், அதனால் அதுவும் கொஞ்சம் எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி அப்படியே ஓடிடும், பெருசாக மாட்டிக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் செட் ஆகிடும். அந்த இது மட்டும்தான் சார் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த கேரக்டரோட இதுன்னு கேட்கும்போது எனக்கு என்னென்னா, இதில் வந்து ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டர் சார். ரொம்ப ஈஸியாக அழுதுருவான் இந்த பையன். ஏன்னா அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கும். ஆனால் அதை இது பார்க்க தெரியாதவனுக்கு லவ் மட்டுமே ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவனுக்கு அதுதானே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கே நினச்சிட்டு ரொம்ப ஒரு இதுமே கிடைக்கலன்னா அதுக்கு கஷ்டப்படுறதோ இது பண்ணுறதுனால அழுதுருவான், ரொம்ப ஈஸியாக அழுதுருவான், ரொம்ப ஈஸியாக சோகமாயிடுவான், ரொம்ப ஈஸியாக டிப்ரெஷன் ஆயிடுவான், அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்துச்சு. மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மேலேயாவது பேஸ் பண்ணி எடுத்ததா? தெரிஞ்சவங்களும் இல்லைங்க சார். நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அந்த மேமோட கேரக்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஐடியா இருந்துச்சு, அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஓகே. மற்றபடி முழுசாக நம்மளுக்கு நான் கண்ணாடி பார்த்து என்னெல்லாம் பண்ணிருப்போனோ அதெல்லாம் முன்னாடி காமிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் ஒரு முதல் படம் பண்ணும்போது அந்த டேரக்டரோட ஒரு சாயலத்துக்கு உள்ள போடுவோம் இல்லைங்களா. இப்போ அதுலேருந்து இப்போ இந்த பொலபொலன்னு கண்ணில் தண்ணி வந்துடும், அது என்னது தான் எனக்கு அழுக வந்துடும். கொஞ்சம் ரொம்ப வல்னரபிளான கேரக்டர் தான். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் பார்த்த படம் ஆளுங்கலாம் கொஞ்சம் எடுத்துப்பேன், ஆனால் முக்கால்வாசி எனக்குள்ளே இருக்குதாங்க சார். ஆளுக்கு வரும் சிச்சுவேஷன்ஸ் கிடையாது, அந்த கேரக்டர்ஸ். ஸோ உங்கள் 2 பேருக்குமே ஒரு லவ் ஸ்டோரினா இதான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாட் ஆர் த லவ் ஸ்டோரிஸ் ஃபார் யூ? நான் ஃபர்ஸ்ட் கிங்காங் ஒன்று. கிங்காங் ஓகே, நல்ல லவ் ஸ்டோரி சார். அது சூப்பரான சார். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது பார்த்தீங்களா, இந்த பீட்டர் ஜாக்சன் கிங்காங் பார்த்தீங்களா? நல்ல கிங்காங் சார்.
அது ஒன்று. இப்போ வேற ஒன்று வந்துருந்துச்சுங்களா? அது கிடையாது. ஓகே ஓகே, அதுதான் இதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட். அது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இவர் முந்தானி முடிச்சு, எனக்கு அதில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஊர்வசியோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அதாவது நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு இந்த ஆள் வேணும் அந்த மாதிரி வேணும், வேணும். ஓகே. சார் ஒருத்தங்க வேணும்னு சொல்லி போடுறதான் சார் ஆப்போசிட் ஆளுக்கு பயங்கரமான பெருமை. எனக்கா நிற்கிறா வாங்கலாம், அது சூப்பரான மேட்டர் சார். அதுக்கப்புறம் சதிலீலாவதி ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சதில் எல்லாத்தையும் எப்படி லவ் ஸ்டோரி சொல்றீங்க? எந்த லவ் நான் சொல்கிறேன்? இல்லை, ஊர்வசியோட தங்கச்சி அவங்க கேரக்டர் கல்பனா. கல்பனா. கல்பனா மேமோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பயங்கரமான ஹிட் இருக்கும் சார். அண்ட் கல்பனாவோட அந்த ஸ்டாண்டு பிடிச்சி நின்றுட்டு இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, கோவை சார்லாவும் கமல் சாரும் கல்பனாவும். அப்போ நின்று பேசும்போது எனக்கு இவங்க 2 பேரும் அந்யோன்யம் அவ்வளோ பிடிக்கும். இதுதான் அங்கே மிஸ் ஆகுது, அங்கே எதுவுமே இல்லைல்ல. எனக்கு அது பார்க்கும்போது லவ் ஸ்டோரி ஃபீல் எடுக்கும் சார். உள்ளார லவ் ஸ்டோரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதான் ஐடியா. இப்போ நம்ம ஃபேமிலி ஸ்டோரி தான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அதோட கலவை தான். ஸோ எனக்கு அந்த சதிலீலாவதி காதலா நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஜோனில் தான் போகும். அண்டு வாரணமாயிரம், நான் இப்படி ஒரு கலவையில் தான் இருப்பேன், கலகலன்னு வந்து. ஸோ நான் அந்த லவ் ஸ்டோரியில் நான் எதை தூக்குறேன், நான் அவங்க சொன்னேன் அலைப்பாய் தேவன் எனக்கு எஸ்எம்எஸ் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அங்கே அடிச்சு தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க, எங்கள் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கவின் யோசிச்சிங்களா? யோசித்தேன் சார். இல்லை, நம்மளுக்கு அதுதான் நம்ம இப்போ டக்குன்னு சில இது மைண்டுக்கு வேறு வராதுல்ல, அதனால் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச அந்த லவ் ஸ்டோரினா எனக்கு தெரிஞ்சு நான் டிசிஏ நான் எடுத்துப்பேன் சார். எனக்கு அதை நான் லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். நான் இட் இஸ் அ லவ் ஸ்டோரி. யா, அந்த லவ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த லவ்வை கிராக் பண்ணி ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மேலே லவ் வருது, இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் மேலே லவ் வருதுன்றத அதை அவங்களுக்கு புரிய வச்சு, அதை நம்மளுக்கு புரிய வச்சு அதை லவ் பண்ண வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா, அவர் வந்து எல்லாமே ஒரு ஹாப்பி ஃபிலிம்ஸாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து டிசி சொல்கிறீங்க. அடுத்த 7G போவேன் நான். அதான் கேட்க, அந்த செல்வராகவன் படம் அது அந்த மாதிரி அதெல்லாம் டிஃபால்ட்டு சார். ஏன்னா ஓகே, சந்தோஷமாக இருக்கணும் தான் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், அது எல்லாமே ஓகே. ஆனாலும் அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டா கூட அவங்க அந்த மெமரிஸை வச்சு வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அன்னைக்கு அவர் சொல்லலை அப்படின்னா அது எத்தனை பேர் அவரோட லைஃப்பில் வந்து அதை அன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. 7G மாதிரியான படங்கள். அப்புறம் இன்னும் அதான் நம்ம போனால் அந்த மாதிரி டீப்பாக போயிடலாம். 3ஆம் பிறை அது இது அங்கெல்லாம் போயிடுவோம் நம்ம. ஆக்சுவலி மாதிரி உள்ள பூந்து புதஞ்சு அப்படியே அந்த லவ்லேயே இருக்கிறேன்டா நான். ஆக்சுவலி 3ஆம் பிறை கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான லவ் ஸ்டோரி. பிகாஸ் அதெல்லாம் நான் எந்த வயசில் பார்த்துருப்பேன்னு தெரியல சார். ஆனால் அப்போவே அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஹாண்டிங் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த ஆயிடுச்சு 36 வயசுல எனக்கு அது 3ஆம் பிறை மைண்டுக்கு வருதுன்னா அதுதானே சார். பட் எனக்கு இன்னொன்று என்ன தோணுன்னா, அந்த படங்கள் டைட்டானிக் ஆமா இப்போ ஒரு எல்லாத்துலயுமே செத்து போயிட்டாங்க, செத்துட்டாங்க இல்ல பிரிஞ்சுட்டாங்க. டிசில சேர்ந்துட்டாங்க. டிசில ஆமா அவங்க தே டிரைவ் ஆஃப். சோ அது கைண்ட் ஆஃப் வெரி சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி வித்அவுட் an accident. இல்ல 3ஆம் பிறையெல்லாம் நான் when I look at that, சில பாலச்சந்தர் படங்கள்லாம் இருக்கு, அதுலயும் நிறைய லவ் ஆங்கிள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது இன்னைக்கு தோணும், இன்னைக்கு அந்த மாதிரி படம் எடுத்தா, பிகாஸ் we are so நம்ம we have labels for everything ல. இது டாக்ஸிக், இது வந்து ரெட் ஃபிளாக், க்ரீன் ஃபிளாக், இது அந்த மாதிரி, இது வந்து டெட் கமல் டேக்ஸ் ஸ்ரீதேவிஸ் கன்சென்ட், அந்த மாதிரிலாம் ஒரு எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லுக் அட் இட் ஃப்ரம் டுடேஸ். இன்னைக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது, பிகாஸ் யூஆர் மேக்கிங் அ ஃபிலிம் ஃபார் டுடேஸ் ஆடியன்ஸ். நான் அந்த காலத்து படத்தை இந்திய கண்ணோட்டத்தை அந்த மாதிரி சொல்ல, பட் வென் யூஆர் மேக்கிங் அ ஃபிலிம் டுடே, இட்ஸ் கோயிங் டு பி எவாலுவேட்டட் பை டுடேஸ் ஆடியன்ஸ். ஸோ லைக் நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃப் சென்சர் பண்ணிப்பீங்களா? தட் இஸ் ஓகே, எனக்கு இந்த கேரக்டர் வேணும், பட் வில் திஸ் காஸ் அ கான்ட்ரவர்சி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்பாங்களா இல்லையான்னு கேட்குறீங்க? நல்ல பொலைட்டா கேட்க பாக்குறேன். நான் அந்த ஆளே கிடையாதுங்க. அதான் சொல்றேன், எனக்கு இந்த அடிப்பாங்களா இல்லைன்ற கேள்விக்கு வந்து கண்டிப்பா இருக்குங்க சார். ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸ் திரும்பி பார்த்துப்போம், அதுக்கப்புறம் திருப்பி பேனா போகும். ஏன்னா அதை யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில ஜோக்ஸ் எல்லாம் முன்னாடி போட்டுருந்தோம் சரளமா, அந்த ஜோக் இப்போ நம்ம போட முடியாது. ஏன்னா அது வந்துட்டு தப்பு அப்படின்னு நிறைய பேர் கை வாங்கி சொல்லிட்டாங்க. சரியா? அந்த உரிமை இப்போ ஜாஸ்தி. தப்புங்கிறது நம்மளுக்குமே தெரியாம இருந்தது, இப்போ நம்மளுக்கும் அது தெரியுது. அப்படிங்கிற போது தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ண வேணாங்கிறது நல்ல பாயிண்ட் சார். நிறைய பேர் கேட்குறாங்க சார், கேள்வி கேட்கறது சூப்பரான விஷயம். இது ஏன் பண்ணுறீங்க, நல்லா இல்லை, இல்லை 4 பேர் சிரிப்பாங்க, இன்னும் 2 பேர் அழுகுறாங்கல்ல, அதனால தப்பாக இருக்கலன்ற கேள்வி நல்லா ஓங்க ஆரம்பிச்சு. அதனால கண்டிப்பாக அதை கட் பண்ண முடியுது.
ஸோ என் மண்டையில் வந்துட்டு இந்த ஜோக் நம்ம போடலாமா இல்லைன்னு டே நிறைய பேர் பண்ணியிருந்துருக்காங்களே டே நிறைய பேர் பண்ணாலும் தப்பாக இருந்துச்சுடா, ஆனால் ஒர்க் அவுட் ஆயிருச்சுலன்னு ஒரு புஷ் தள்ளும். இல்லை இப்படியும் பண்ணலாமே, ஏன் அப்படி தான் பண்ணணும்னு வைக்கிறன்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டதுனால சார் உபயோகமாக இருக்குது சார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஃபேட் ஷேமிங் சார். ஃபேட் ஷேமிங், அந்த மாதிரி பாடி ஷேமிங். குண்டுமணின்னு ஒரு கேரக்டர் பேர் வச்சுட்டு அவரை அப்படியே சொல்லி கூப்பிட்டுருக்கிறது வந்துட்டு தப்பாக இருக்குது. அப்படி குண்டுமணின்னு பேர் வச்சு கூப்பிட்டு அந்த கேரக்டர் திருப்பி எதுவுமே சொல்லாமல் போயிடும். நம்மளை குண்டாங்க இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் தான் திருப்பி கொடுத்துருவோம். இப்போ அதான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம படத்தில் சும்மா லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, ஆனால் அது பதிலும் இருக்கும். அப்படி ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்க, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அதுவும் இருக்கும். இப்போ அந்த இப்போ காலங்காலமாக அந்த கேட்டுட்டு இருந்தவர் அவர் கேட்டுட்டும் போக மாட்டார், அவரும் பதிலுக்கு ஜாலியாக ஒன்று போட்டு போவார். அந்த ஃபன் ஜோனில் அது இட்ஸ் குட். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபன் ஜோன், அந்த டான்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்தோன்னா கவின், மை காட், இந்த மாதிரி ஒரு இல்ல செட்டெல்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் பார்க்கறதுக்கு. எனக்கே பார்த்தா ஏன்டா ஸ்லோவாக ஆடுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஆடும்போது கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிருந்தா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணேன். நம்மளுக்கு என்னன்னா இந்த சைடு சதீஷ் அண்ணா, இந்த சைடு சாண்டி அண்ணா, மாற்றி இவங்களுக்கு கூடயே நம்மளுக்கு அவ்வளோதான் வரும். ப்ளஸ் நம்ம பாடியில் எங்கெங்கே ஒட்டு போட்டிருக்கோன்றது 2 பேருக்குமே தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. அதனால இவங்க கூட தான் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிருந்தோம். அப்புறம் தம்பி தான் இல்லைனா இந்த மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பிருந்தா மாஸ்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ரிகர்ஸ்லாம் போயிட்டு சொன்னேன், மாஸ்டர் இந்த மாதிரி இதுன்னு ஃபஸ்ட்டு ஆடுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம், அப்புறமேட்டு பேசுவோம் அப்படின்னாங்க. சரி மாஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் ஆடினேன். 2-3 ஸ்டெப்லாம் வரவே இல்லை. அப்புறம் திருப்பி ஆடுங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போம், அப்புறம் பேசுவோம். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அந்த ரிகர்ஸ் பண்ண ஒரு 2 அந்த வராத ஸ்டெப்பு வந்துருச்சு. அதாவது இப்போ பயங்கரமாக ஏதோ ஆடினேன் அந்த மாதிரியும் எதுவும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு நம்ம மேலே ஒரு டவுட்டு, ஒரு சின்ன ஒரு அந்த இன்ஃபீரியர் ஜோன், அது ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒன்று இருக்கும். அதை வந்து நம்மளாலே பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ அதுக்கு மாஸ்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நைஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த பாட்டை வந்து நீங்கள் கன்சீவ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும்னு ஹவு டிட் யூ லைக், வாட் வாஸ் தட் இமேஜினேஷன்? சார் நான் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுருவேன் சார். சரிங்களா, காதலிக்கும் பெண்கள் தொட்டு 8 நாள் பாட்டு எனக்கு பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். ஸோ தட் இஸ் த ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ அது காதலிக்கும் பெண்ணின்னு பாட்டு அங்கிருந்து எடுத்துட்டாங்க. காஸ்டியூம் வந்து ஏதோ யார் அது ஒருத்தன் பேர் யார், இங்கிலீஷ்காரர் தான் சார், இந்த ப்ரூனோ மார்ஸ். ஓகே. இது இங்கே அது அங்கே. எனக்கு அதை பார்த்து பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ரெண்டாவது கொரியாவும் நான் மேம் பிருந்தா மாஸ்டர் சொல்லும்போது, மாஸ்டர் எனக்கு ஒன்று தான் மாஸ்டர், பிரபுதேவா மிஸ் பாக்யராஜ் சார் தான் ஐடியா, எனக்கு அதுதான் ஐடியா. நான் மாஸ்டர்கிட்ட போயிட்டு பிரபுதேவா கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க, ப்ளஸ் பிரபுதேவானா டான்சர்ஸ் நிறைய பேர் பரதநாட்டியம்லாம் ஆடுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு பிரபுதேவா மாஸ்டர் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு பாக்யராஜ் சார் டான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இதுதான் சார் ஐடியா, எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ அந்த பாட்டு ஃபுல்லாக இருக்கா படத்தில்? ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே, நைஸ். ஸோ இப்போ நிறைய பேர் கட் பண்ணிடுறாங்க, அதனால தான் கேட்டேன். ஸோ இல்லை சார், நான் அந்த நிறைய பேர்த்துல இல்லை சார், ஃபுல் பாட்டு வச்சுருவேன். இப்போ பாட்டு வந்து ஃபுல்லாக வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு இந்த பிடிச்ச லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு, அந்த லவ் ஸ்டோரிஸில் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு பண்ண முடியாதது ஏதாவது இருக்கா? அந்த லவ் ஸ்டோரிஸில் பண்ண முடிஞ்சது, நல்ல கேள்வி, ஒரு அருமையான கேள்வி சார். நீங்கள் அது கேட்டிங்கன்னா சார் எனக்கு எக்ஸாக்டாக அதுக்கு பதில் சொல்ல தெரியலைங்க சார். ஏன்னா அந்த லவ் ஸ்டோரிஸில் பண்ண முடியுதுன்னு சொல்லும் போது எனக்கு அதுக்கான ஃபேஸ் தெரியலைங்க சார். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போல்லாம் வந்து இப்போ நிறைய படத்தில் ஈவன் 10 years பேக் ஒரு ஏதாவது ரேண்டமாக ஒரு ஃபாரின் லொக்கேஷனில் போயிட்டு ஒரு ஐஸ்லாண்டில் ஏதோ ஒரு மலையில் நின்றுட்டு இந்த மாதிரியா அப்படி கூட இருக்கலாம். லைக் மேபி அந்த டெப்த் ஆஃப் எமோஷன்லாம் இன்னைக்கு அதுவும் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த் ஒன்று இருக்குல்ல, அந்த டெப்த் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற படங்கள் இருக்கா, இல்லை நம்ம எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு தெரியும். பிகாஸ் இது எப்பவுமே சில பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இன்னைக்கு எல்லாருமே கேஷுவலாக தான் படம் பார்க்குறாங்க, அவ்வளோ டெப்த் வேணாம்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டால் ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு படம் இப்போ டிசி வந்துருக்கு ஓடிக்கு டெப்த் தான் அது. இப்போ வந்து அது டிசி வர மட்டும் யாருக்குமே அது கெஸ் ஆகலைல்ல. இந்த மாதிரி ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு லவ் ஸ்டோரினா லைக் எல்லாரும் ஐயோ வேணாப்பா இது வந்து ரொம்ப இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த ஃபிலிம் பிகேம் அ பிக் ஹிட். ஸோ நான் அந்த மாதிரி கேட்குறேன். லைக் நான் சொன்ன படங்களில் பார்த்தோன்னா இது மாதிரி காதலாலையோ இல்லை சதிவிலாவிலையோ வெளிநாட்டில் போய் டான்ஸ் எல்லாம் ஆட கிடையாது. அதனால் நான் ரிலேட் பண்ணுற அந்த லெவலில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் தான் பார்த்து வந்தேன். ஸோ அதனால் எனக்கு அதில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. எனக்கு அங்கெல்லாம் என்னெல்லாம் யாடினி மோகன் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ என்னால் அதையும் இப்போ பண்ண முடிஞ்சது. ரைட்.
என் செட்டப் இதில் தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன அந்த லவ் ஸ்டோரிஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அதில் ஆனால் நீங்கள் சொன்ன இது சந்தோஷ் சுப்ரமணியம்ல வெளிநாட்டு சாங் வருமே. நான் இப்போ எல்லா படமும் சொல்லுங்க. இல்ல அந்த வெளிநாட்டு சாங் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பிகாஸ் அப்போ ஒரு பெரிய ஃபேஷன்ல இல்லை சார், அது Like, in fact, I சில know- இதில் அதாவது மெஜாரிட்டி ஃபிலிம்ஸில் அது ரொம்ப தப்பாகவும் இருக்கா சார். நம்மளுக்கே ரொம்ப ஏதாவது ஃபோர்ஸ் இல்ல நம்ம பார்ப்போம்ல. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம்ல ஒரு பாட்டு 2 பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 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 சினிமாவில் ட்ராவல்ஸ் பண்ணுறவர் தெரியும். அவர் சொல்லுவார் ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து இல்லை யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு எனக்கு வேணும். ஸோ இந்த இப்போ ஒரு கோலியோ ஏதோ வந்து ஒரு 2 மலைக்கு நடுவில் ஒரு கல் இருக்கும். கேரியான சார் எல்லா படத்தையும் அந்த மாதிரி அதுக்கு மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். பிகாஸ் தே வில் ஆஸ்க் ஃபார் தட் தோஸ் லொகேஷன்ஸ். சார் இப்போ யாருமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. பிகாஸ் ஐ திங்க் அதெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். சார் அது உண்மை சார். ஏன்னா இப்போ அந்த மாதிரி செட்டப்புக்கெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வர சொன்னீங்க பார்த்தீங்களா, பாட்டெலாம் ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க அப்போல்லாம் வச்சுருந்தாங்க. நான் அதுதான் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ அந்த பாட்டெலாம் ஃபுல்லாக படத்தில் 5 பாட்டு இருக்குன்னா 5 சாங்ஸ் ஃபுல்லாக இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் ஐ மீன் மாண்டாஜ் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். ஆனால் இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே டான்ஸ் ஆடுறீங்களா? சார் இல்லை சார், அது ஒன்று தான். இல்லை சார் 2 எல்லா பாட்டுமே ஃபுல்லாக இருக்கு. ஆமாம் 2 பாட்டு டான்ஸ் தான். கரெக்ட், 2 பாட்டு டான்ஸ். அதில் இவங்க 9 ஆடிருக்காங்க. ரைட். இது உங்கள் லிரிக்கல் சென்சிபிலிட்டி யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது? நான் முத்துக்குமார் சார், வாலி சார், அண்ட் செல்வராகவன் சார், ஹரி சார், பேரரசு சார், இந்த மாதிரி நிறைய பேர் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்த எனக்கு அந்த டேரக்டர்ஸ் பாட்டு எழுதும்போது ஒரு ப்ளஸ் இருக்கும் சார். அந்த கடைசி 3 பேர் சொல்கிறேன். டேரக்டர்ஸ் பாட்டு எழுதும்போது என்னென்னா நான் டயலாக் வச்சுக்க வேணாம், அதுக்கு பதிலாக நான் லிரிக்கி போட்டுக்கிறேன். அதுதான் எல்லா டேரக்டர்ஸுமே பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு அது அவங்க 3 பேர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற 2 பேர் வந்துட்டு வாலி சாரும் நாமத்துக்குமார் சாரும் தான் ஒரு எமோஷனை எப்படி பாட்டாக அழகாக சொல்கிறது, ஒருத்தனை பாட வைக்கணும். நீங்கள் வார்த்தையை போட்டு அவனை கஷ்டப்படுத்தவும் கூடாது, ரொம்ப ஈஸியாக அவன் பேசிட்டு போகவும் கூடாது, அவனை அழகாக கூப்பிட்டு போயிடணும். அந்த 2 செட்டப்புமே நான் அங்கே தான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பாட்டு எழுதினாலுமே எனக்கு ரெஃபரன்ஸாக அங்கே ஒரு பாட்டு வச்சுப்பேன். இவங்களோட இந்த பாட்டை தான் இப்போ நான் என்னோட ஸ்டைலுக்கு மாற்றிக்க போகிறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு படித்து பயங்கர புலமை இருக்கிற ஆளும் கிடையாது. ஸோ எனக்கு ரசனை மட்டும்தான், புலமை இல்லை. இந்த ரசனை நான் யார்கிட்ட பார்க்குறேன்னா இப்போ இவங்க 2 பேர்த்துல பார்த்துப்பேன். ஸோ இப்போ நான் எழுத போகும்போது இவங்களோட எந்த தாக்கம் எனக்கு உள்ளே வந்து இப்போ எழுத போகுதுன்றதை நான் யோசிச்சு பார்ப்பேன். புலமைங்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு மாதிரி அகடமிக்காக இருக்குது. பட் ஆக்சுவலி அது ஃபீலிங் தானே? இல்லை சார், ஏன் அகடமிக்காக இருக்குது நீங்கள் சொல்லுறது கரெக்ட் தான். இப்போது நிறைய பேர் எங்கிட்ட பேசுவாங்க, நிறைய ரைட்டர்ஸ் பேசுவாங்க. நான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லி காட்டுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் வேணும், இந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டு தான். நம்ம இப்போ இப்போ நம்ம கேமரா பற்றி சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஃப்ரேம் தெரிய வேணாம், ஷார்ட்டாக தெரியணும்ல. எனக்கு அந்த இது கிடையாது. நான் சொல்லும்போது எனக்கு ரசித்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேச பார்த்தீங்களா, நீங்கள் எங்கிட்ட டீப் இம்பாக்ட் சொன்னீங்க, நான் கிளம்பி போய் உட்காந்து பூலாம் கேட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மீட்டரில் தான் இருக்கும். ஓகே. இப்போ லைக் ஒரு இது சொல்லுங்கள், நீங்கள் எழுதின ஒரு பாட்டோட ஒரு கப்பல் ஆஃப் லைன்ஸ் சொல்லுங்கள் சார். இப்போ போர்க்கண்டு சிங்கம் யார் கண்டு அஞ்சும் அப்படின்னு இப்போ எனக்கு இந்த பாட்டு கடகடன்னு வந்துச்சு, நல்லா இருக்குன்னு வச்சுட்டு போயிட்டோம். இது எப்படி பிரித்து எழுதுனீங்க? இப்போ இதில் குத்தெழுத்து என்ன வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, என்ன வழக்கமாக புரியாது எனக்கு, அதெல்லாம் தெரியாது. எனக்கு உள்ளார்ந்து என்ன வந்துச்சோ, என்ன ஃபெல்ட்டாக ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்துச்சோ அதை எழுதிடுவேன். என் ஃபீலிங் தான் சார் அது எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதை நம்பி தான் நான் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கேன். எனக்கு உண்மையில கேட்டு ஃபஸ்ட் டைம் பாடி காமிச்சு அப்பா நம்ம பாடினாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கடா அப்படின்ற நம்பிக்கையில் எழுதுனதை கொண்டு போய் கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஓகே. ஆனால் அவங்களுக்கு தேவையான ட்வீக்ஸ்லாம் பண்ணிவிட்டு இது பண்ண சார் என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம் சார். அவங்க கேட்பாங்க, நான் எழுதி கொடுத்துருவேன் சார். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதி நான் 2வது ஒரு கெட்ட போல இருக்கு நான் எழுதிட்டு அப்படியே பாட்டே பாடி அப்படியே அவங்கள மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கேட்டால் கட்டுன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டு பாருங்கள். என் வாயில் என் குரலே இந்த பாட்டு நல்லா இருக்குன்னா அப்புறம் ஒர்க் ஆகும் இல்லைங்களா, அதனால் பாடியே பார்த்து தான் அமுச்சு கொடுப்பேன். ஸோ அது எண்ட் ஆஃப் த டே ஃபீல் தான் சார். இப்போ கவின், நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் லிஃப்ட், அது ஒரு ஹாரர் கைண்ட் ஆஃப் ஜோனில் போச்சு. பட் அது அண்ட் மேபி பிளடி பேக்கர், இது தவிர மற்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சோஷியல், நம்ம இருக்கிற லைக் பிளெயின் இது மாதிரி இருக்கு இல்லையா? யூ ஹேவ் யூ எவர் வாண்டட் டு சே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேண்டசி படம் பண்ணணும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ராஜாராணி படம் போடணும். ஐ மீன் ஜஸ்ட் சே லைக் அந்த மாதிரிலாம் தட் யூ வாண்ட் டு டூ சம்திங் லைக் பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் லைக் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணோம், ஆனால் அதே சமயம் ரீச்சும் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு. அதான் சார், இப்போ வரைக்கும் அதுதான் ஆசை. நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்பர் பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் கேரண்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. அது இல்லாமல் இப்போ அடுத்தது நம்ம ராம் சங்கையா சார் கூட பிரின்ஸ் பிக்சர்ஸோட போட்டோம், அது பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகே. அடுத்து நானும் பிரியங்காவும் இப்போ ஒன்று பண்ணுறோம் சார், கென் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு டேரக்டர். அதுவும் கம்ப்ளீட் ஒரு
ஃபேமிலி படம் தான் அது. ஆனால் அதில் ஒரு ஃபேண்டஸியும் இருக்குது சார் அதில். ஓகே. ஆமாம். அது அந்த இந்த கிஸ்ல நடந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன இதுவா ஒரு அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓ நைஸ். அந்த மாதிரி. கென்ராஜ் அந்த இதுவா இந்த மியூசிக் வீடியோ டைரக்டர் அவர் தான் கட்சி சேர நிறைய பாட்டெல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலி இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து தே மேக்கிங் சம் வெரி குட் லுக்கிங் வீடியோஸ். சூப்பராக பண்ணுறாங்க சார். ஆமா. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பட் அந்த ட்ரான்சிஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தட் இஸ் இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்போ என் மைண்டில் ஒரு கதை இருக்குது, அதை நான் விஷுவலாக இப்படி பார்க்குறேன், அதை வந்து நான் வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி டு த லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும் உங்கள் மைண்டில் இருக்கிற விஷுவல், அந்த படத்துக்கான விஷுவலுக்கும் நீங்கள் ஆக்சுவலி த விஷுவல் தட் யூர் ஏபிள் டு கெட்? சார் இப்போ நான் ஒர்க் பண்ண படங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கைதி, மாஸ்டர், விக்ரம் 3 படத்துலையும் நாங்கள் என்ன கதை சொன்னோமோ எங்கால் எப்பவுமே என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது சார். எங்கால் சொல்ல வச்சு தான் நாங்கள் பார்த்துப்போம். எங்கால் சொல்லுவார், சொன்ன கதையாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கு அது அப்படியே நிற்கும், எப்படி கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு அது அப்படியே தெரிஞ்சு. இப்போ என் படத்தை வந்துட்டு என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டாதான் தெரியும் எக்ஸாக்டாக. நான் அவன்கிட்ட ஒன்றும் சொன்னேன்டா இப்படி நான் ஃபுல்லாக சொன்னேன்ல. எனக்கு அப்படி பார்க்கும்போது என் டெக்னீஷியன்ஸும் என் ஆர்டிஸ்ட்டு தான் சார். எனக்கு அது பெருசாக சொல்லி காட்டுறது. சில டைம்ஸ் ஒரு பார்த்து சொல்லுவார், அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருக்குது. அந்த அப்படியே இருக்குன்னு சொல்லும்போது தெரியுது இப்போ நான் என்ன சொல்லியிருந்தனோ அதுதான் எக்ஸாக்டாக வந்திருக்கான்றது. என் ஆர்டிஸ்ட் அதை முக்காசி எடுத்து காமிச்சிடுவாங்க சார். நம்ம எந்த ஆங்கிளான வச்சு காட்டிடலாம், அது யார் நிற்கிறான்றது எனக்கு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். அந்த சூப்பர் ஸ்டாரோட சிலோட் கூட தெரியும் அது சூப்பர் ஸ்டார்ன்றது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் தான் என்னை பொறுத்துக்கு அதை முக்கியமாக அதை எலிவேட் பண்ணி காட்டுறது. நான் ஏதாச்சும் ரொம்ப மட்டமாக கூட நடிச்சிருக்கலாம், அந்த சீன் நல்லா இருந்திருக்கும் நான் அப்படி சொல்லி காட்டும்போது. ஆனால் நான் மட்டமாக நடிச்சது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்திருக்கும். எனக்கு அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது ஜாஸ்தியாகும். அதனால தான் எனக்கு என் படத்தை வரைக்கும் என் கேஸ்டிங் என் படத்தை பாதி வேலையை முடிச்சிருச்சு. ரைட். ஸோ என்னால் அதை கொண்டு வந்து காட்ட முடியுது, என் கேஸ்டிங்கோட பெரிய ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? லிரிசிஸ்டா, ஏடியா எல்லாம் சேர்த்து 9-10 years ஆச்சு. 9-10 years. இந்த 10 வருஷத்தில் இப்போதான் உங்களுக்கு படம் பண்ண தோணியிருக்கா இல்லை முன்னாடியே தோணியிருக்கா? லைக் இல்லை சார், 10 வருஷத்தில் வந்துட்டு 3 வருஷம் முயற்சிங்க சார். 3.5 வருஷம் முயற்சிங்க சார். ஃபர்ஸ்ட் 3.5 இல்லை சார், இப்போ 3.5 முயற்சிங்க சார். அதுக்கு 6 வருஷம் பயிற்சிங்க சார். அந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருந்தேன். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண உடனே 1.5 வருஷம் 3 வருஷம் அசிஸ்டண்ட்டாக எக்ஸாக்டாக ஒர்க் பண்ண, அப்புறம் தான் பிச் பண்ண ஆரம்பித்தோம். நான் கைதி முடிச்ச உடனே ப்ரொடக்ஷனில் சைன் பண்ணியாச்சு அங்கே போகிறது. இப்போ படம் நடக்கல, திருப்பி தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. அப்போ தான் கோவிட் வந்துச்சு, தள்ளி போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விக்ரம் முடிஞ்ச உடனே நான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சைன் பண்ணேன், ஆர்கேபிள் சைன் பண்ணேன். பின்ன அங்கேருந்து டிலே ஆச்சு. ஏன்னா எவனுக்கு எப்போ படம் நடக்கும் எப்போ கிடைக்கும்ன்றது தெரியாது சார். ஆனால் அதை ட்ரை பண்ணுறதுல இருக்குல்ல சார், அதனால அது போயிடுச்சு. இது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்காக இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு ஃபீல்டில் வெதர் ஆக்டராக ஆகணும் இல்லை டைரக்டர் ஆகணும், எல்லாமே ஒரு லக் கலந்த முயற்சி கலந்த எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அது. ஆமாம் சார், நம்ம ஓகே லக்கு அது நம்ம கையில் இல்லை, அது இருக்கா இல்லையா அப்படி தெரில. அந்த மாதிரி அந்த டாப்பிக்குள்ளே போகிறனாலுமே ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்றது மட்டும் அது மட்டும் தெரியுது. ஆமாம், அது ஏதோ ஒன்று இருக்கு. நீங்கள் இவ்வளோ வருஷத்தில் வாட் இஸ் தட்? நீங்கள் வாட் ஹவ் யூ ஃபவுண்ட் டு பி அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்னது? அது அது தெரிஞ்சால் நான் ஏன் 3 ஃப்ளாப்பு கொடுக்குறேன்? நான் படத்தை பற்றி கேட்கல, ஆக்டரை பற்றி கேட்குறேன். ஸோ அது தெரில சார். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது சார். ஏன்னா இவர்கிட்ட என்னங்க எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு பிடிச்சி நிற்குதுங்களா சார்? அவர் ரொம்ப பொறுமைசாலி சார். ஓகே, எனக்கு ஒருத்தர் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் நான் தேடிட்டு இருப்பேன். ரொம்ப பொறுமையாக தான் இருப்பார். இரு இப்போ அது எண்ட் ஆஃப் 3 எப்பவுமே ஒரு டயலாக் இருக்கும். படம் நம்ம ஃபுட்டேஜ் உன்னை காப்பாற்றும், என்ன கைவிட்டு எது பண்ணாலும் சரி உன் ஃபுட்டேஜ் தான் உன்னை காப்பாற்ற போகுது. அதுக்கு எவ்வளோ வேணால் உழைச்சிக்கலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, கிடச்சிரும். அவசரப்பட்டவங்க டு பி ஃப்ராங்க் இந்த படத்தை அதுதான் காப்பாற்றுச்சு நான் சொல்லுவேன் சார். ஏன்னா இப்போது படம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான், ஒரு சின்ன ஸ்கெடியூல் தான் போயிருப்போம். ஒரு 25 to 30 minutes ஆஃப் ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகிருக்கு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எப்போ நடக்கும்னு தெரில, எதாக இருக்குல்ல. இப்போது அது நார்மலாகவே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு அங்கேருந்து ஃபஸ்ட்டு படமாக வர டேரக்டருக்கு ஏகப்பட்ட பதட்டங்கள் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன பிரேக் அடித்தாலே அவங்க ரொம்ப இதாவாங்க. தம்பி அதெல்லாம் ஆனாப்புல. அப்படி இருக்கும்போது இப்போ தானே வந்திருக்க, அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ஒவ்வொரு படத்துலேயும் வாங்கின அடியெல்லாம் அதெல்லாம் சொல்லி சும்மா பேசி ஒரு மாதிரி செட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜீனு ஒருத்தங்க உள்ளே வராங்க சார்.
ஜி உள்ளே வந்து படம் பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை படம் இல்லை, மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, அதை காமிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க சார். அது 30 minutes ஃபுட்டேஜ் தான் பார்த்தாங்க. நாங்கள் உள்ளே வரோம், கம்ப்ளீட்டாக நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், விஆர்இன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க சார். அங்கேருந்து எல்லாமே சரியாயிடுச்சு சார். இப்போ என்னென்னா, ஏன் இப்போது நான் ப்ரொடியூசர் கிடையாது, எனக்கு வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே எதுவுமே தெரியாது. எனக்கு அந்த சைடு எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு இந்த வேலைக்கு நடிக்க தெரியும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னால் முடிஞ்சது இந்த படத்துக்காக இந்த தாடியை வச்சுக்கிட்டு உனக்காக நான் எத்தனை லெவலாக வெயிட் பண்ணுறேன். 2 வருஷம் வெயிட் பண்ணேன். இது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். இந்த சைடு 9G அவங்களால முடிஞ்சது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஜி வந்ததுக்கப்புறம் ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு சார். ஆனால் இப்போ நான் தான் இப்போ அதை நான் பண்ணேன்னா இல்லை அவங்க யாருமே இது பண்ணல. இவன் ஒன்று யோசிச்சு ஒன்று எடுத்து ஒன்று நடந்து அந்த 30 நிமிஷம் இருந்துச்சு சார். அதுதான் சார் காப்பாற்று. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி. அதுதான் சார் காப்பாற்றுச்சு. லிட்ரலி அதான் காப்பாற்றுச்சு. அட் த சேம் டைம் அது அந்த படத்தை மட்டும் காப்பாற்றலை, என்னோட இன்னும் 2 படத்தையும் காப்பாற்றுச்சு. அதுதான் மாஸ்க்கு, கிஸ்ஸு. ஏன்னா அது வரைக்கும் கிஸ்ஸு வந்து அப்போ ஓடிடி போகல சார், மாஸ்க்கு ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இது ஆகிட்டு அவங்க கரெக்டாக இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கொடுக்கும்போது ஹாய் வாங்குறதுக்காக இப்படி கை நீட்டினாங்கல்ல, அப்படியே அவங்க கையை பிடிச்சி இந்தாங்க மாஸ்க்கு, இந்தாங்க கிஸ்ஸு அப்படின்னு அதையும் அப்படியே கொடுத்து பண்ணிட்டோம் சார். ஸோ லிட்ரலாக ஒரு அவ்வளோதான் சார். நான் நம்புறது எப்போவுமே அதுதான், நம்ம செய்கிற வேலை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும், வேறு யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால் நம்ம உயிரை கொடுத்து அதுக்கு உழைச்சிட்டோனாலே போதும். இப்போ நீங்கள் அந்த 30 minutes ஃபுட்டேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபார் வாட் எவர் ரீசன் கொஞ்ச நாள் ஷூட் நின்று போச்சு. வாட் இஸ் தட்? ஹவு டு யூ கெட் த்ரூ தட் கைண்ட் ஆஃப் அ ஃபேஸ்? லைக் ஸோ நியர் எட் ஸோ ஃபார் மாதிரி. இப்போ படம் எடுக்க ஆரம்பிக்கிறதே அது பெரிய விஷயம். சரி நான் சைன் பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்பாடா அப்படின்னா ஒரு திருப்பி இன்னொரு ரோட் பிளாக் மாதிரி வருது. ஹவு டு யூ? இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு வருவான், எங்கள் மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவான், அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். ஐ திங்க் அவர் கொஞ்சம் சீரியஸாக ஏதாவது சொல்ல பார்க்குறாருன்னு. அது வேணாம் சார், சீரியஸாக வராதுங்க சார், அவ்வளோ சீரியஸாக ஆகாது. இல்லை நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, இது வந்து இப்போ ஓகே, ஒருவேளை ஏதோ ஒன்று நடந்து படம் நல்லபடியாக டப்புன்னு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 4 இன்னும் பெரிய ப்ரொடக்ஷனு, இன்னும் அடுத்த ஒரு பெரிய ஹீரோஸ் யாராக இருந்தாலும் கூப்பிடுவாங்க, இமீடியட்டாக இது பண்ணுவாங்க. அப்போ நான் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு 1 month கொடுங்களேன், நான் யோசிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு கதை அதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டைமை. நீ போடு, நீ பாட்டு அந்த இது மாதிரி தான் உனக்கே தெரியுமே. ஸோ நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க, ரெடி பண்ணு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. 2 மாதத்துக்கு தடவை வந்துடுவேன் புதுசாக ஐடியா எடுத்துட்டு நீங்கள் ஷூட்டிங் தள்ளி போட நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதான் சார், ஏன்னா திருப்பியும் அந்த வாய்ப்புன்றது வாழைமரம் மாதிரி கிடையாதுங்க சார், வெட்ட வளர்றதுக்கு அது ஆலமரம் மாதிரி. அது சூப்பர், ஆலமரம் மாதிரி, அது ரொம்ப நாள் இருக்குது தான் சார். ரிஹர்ஸ் பண்ணிட்டு சார் எழுதி வச்சிருந்தேன், ஏதாவது பாட்டில் போடல, பாட்டில் போட்டேன். நீங்கள் கேட்டிங்களா, பிடிச்சிருந்தா மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கிடைச்ச டைமில் உட்காந்து கதையாக மாற்றி எழுதிட்டே இருந்தேன். திடீர்னு விட்டு போவாங்க, அவர் கேட்பாரு, டபுள் ஆக்ஷன் கதை இருக்காங்க. சரி ஓகே கேட்டிங்க, நான் நாளைக்கு நைட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இப்போ ஏதாச்சும் ஐடியா பிடிச்சிட்டு இருப்பேன், பழி பண்ணிருப்பேன். எனக்கு அந்த டைம் பிடிக்கும், நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் சார். ஏன்னா அந்த லேசிஸ் தான் டெவில்ஸ் ஒரு டைலாக் இருக்கு இல்லைங்களா, சும்மா இருந்தால் சூனியம் வச்சுருவாங்கன்ட்டு, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் சும்மா இருந்துடக்கூடாது, கடுப்பாலாம் இருக்குங்க சார், உண்மையிலே கடுப்பாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், சுற்றி எல்லாத்துக்கும் படம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நம்ம நடக்க மாட்டேன், இதெல்லாம் உண்மைங்க சார். பட் அதெல்லாம் என்ன சார் பண்ணுறது, அவனுக்கு அவன் டைம் சார், அதனால் போயிடும். ஒன் திங் ஐவ் நோட்டீஸ் இன்ட்ரெஸ்டிங்லி, அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நான் அனலைஸ் பண்ண பார்த்துருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இப்போ யாருக்காவது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்கிட்ட கேட்குறதுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் சம் ஆஃப் தெம் வில் கெட் வெரி ஜெலஸ். பட் அந்த ஜெலஸுக்கு பின்னாடி ஒரு இட்ஸ் நாட் லைக் இவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் மோர் லைக் எனக்கு ஏன்டா நடக்க மாட்டேங்குது, அது எனக்கு ஏன் வந்து நான் ஏன் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் ஈஸியா நடக்குது. காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கும் நடந்துரும், அவ்வளவுதான். அது ஏன் அவங்களுக்கு நடக்குதுன்றதை யோசிக்காம நம்மளுக்கு ஏன் நடக்கலன்றதை மட்டும் யோசிச்சாலே போதும். ரொம்ப வயசாயிட்டார்ல, அவர் பொறுமையான ஆளு, பொறுமையான அவ்வளோ பக்குவப்படுத்திருக்காங்க. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அந்த சரவணன் மீனாட்சியில இருந்த கவின்க்கும் இப்ப இருக்கிற கவின்க்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ். நான் அவர்கிட்ட சரி கேரக்டரா வந்து நீங்க தர்மத்தின் தலைவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரஜினி சார் அந்த மூட்ல தான் இருப்பீங்க சார். இந்த படத்துல ஒரு டைலாக் இது ட்ரெய்லரில் கூட வச்சுருக்கோம். அதாவது இது வரைக்கும் ஈஸியாக தோத்துட்டேன், இதுக்கப்புறம் உசுரை கொடுத்தா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இவன் கதை சொல்லும்போது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி
அப்போ நான் கேட்கும்போது நான் டாடா ஹிட்டு கொடுத்துட்டு அந்த இதில் இருக்கிறேன் நான். அப்போ கேட்கும்போது பரவாயில்லையே, ஓகே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வச்சு இப்படி ஒரு டயலாக் வச்சுருக்கான் போல் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு விட்டேன். பார்த்தா அதுக்கப்புறம் பாருங்க ஹிஸ்ட்ரி இப்போ எடுத்து பாருங்க, அன்னைக்கு ஷூட்டிங் இப்போ நிற்கிது, இதுக்கு முன்னாடி சில படங்கள் சரியா போகல அப்படிங்கும்போது நினச்சேன், நீ என்ன நினச்சி இந்த டைலாக் நீ எழுதுன? அந்த மாதிரி 2-3 டைலாக்கள் படத்துக்குள்ளே இருக்குங்க சார். ஓகே, நம்ம ஜாலியாக வைக்கிறது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு படம் நீங்கள் பண்ணும்போது லைக் மிகப்பெரிய ஒரு லேர்னிங்னா எதுன்னு சொல்லுவீங்க? அதுவும் யோர் ஓன் ஃபில்ம். யார் ஓன் ஃபில்ம்னா பொறுமை தான் சார். எனக்கு நான் பொறுமை இல்லாத ஒரு ஆளாக இருந்தேன். நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் சினிமா உன்னை பொறுமைப்படுத்தும். நீ அப்போ அவசரப்படுத்த ஓடனா அப்புறம் கிடைக்காதுன்றது தான் எனக்கு அந்த படத்தில் மிகப்பெரிய லேர்னிங். அதுதான் கீனாக பொறுமையாக நின்று வெயிட் பண்ண உனக்கு கிடைச்சிரும். எனக்கு போல படம் முடிச்சிடலாம் போயிடலாம், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக வர கிடையாது. எனக்கு வேண்டியது வேணும்னா சில டைம்ஸ் பொறுமையாக இருந்து ஆகணும். எல்லாரும் அவசரமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் டைம் சீக்கிரமாக போயிடும். உனக்கு ஸ்லோவாக போகலாம் பரவாயில்ல, கரெக்டாக போய் சேர்ந்தா போதும். பட் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் பாட்டும் எழுதுறீங்க. உண்மையிலே சார் நீங்கள் சொல்கிறது புரியுது. அது வந்து ஸோ ஒரே ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது சார். 100% சார். நீங்கள் அதெல்லாம் எங்கே வந்து நிற்குன்னா, வீட்டுக்கு போய் அவங்க ஏதாச்சும் செலவு கேட்கும்போது கொடுக்க முடியாமல் இருக்கிற இடத்துல தான் நம்ம எப்பவுமே சினிமாக்காரனுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் வர ஒரு அடி இருக்கும். நம்ம நார்மலாக அங்கே இருக்க போகும்போது பிரச்சனை இல்லை, யாராச்சும் வேலைக்கு போகும்போது இங்கேருந்து போய்க்கலான் இருக்கும். சினிமாவில் வந்து நிற்கும் போது ஒரு அடம் சார், அது அடம் பிடிச்சி நிற்கிறதான். நான் வரமாட்டேன் பண்ண மாட்டேன், டே உன் தம்பி பாரா வேலைக்கு போயிட்டு இருக்காண்டா, மாதம் காசு கொடுக்குறாண்டா, அவன் கொடுக்கட்டும், நான் அங்கே தியேட்டரில் பார்க்க மாட்டேன், நீ தியேட்டரில் வச்சுக்கிட்டா காசை கொடுறான்னு. அது ஒரு அடம் சார் சினிமா. ஸோ அதுக்கு வந்துட்டு பொறுமையாக இருந்து ஆகணும். எனக்கு அதில் பெரிய ஹெல்ப் பண்ணது பாட்டு. அன்னைக்கு லோகேஷ் கனகராஜும் அனிருத் ரவிச்சந்தர் இந்த 2 பேருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 பேரும் தளபதி விஜய் சார், இந்த 3 பேரும் சேர்ந்து விஷ்ணு அடவனுக்கு ஒரு பேர் கொடுக்கலாட்டி இங்கேலாம் அது ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்க சார். கஷ்டம். நான் இந்த 2.5 வருஷம் நான் நடுங்கி இவர் வீட்டு வாசல் நின்று இருந்திருப்பேன். சும்மா டெய்லி காலையில் 8 மணிக்கு நின்றுருப்பேன், பதில் சொல்லுங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எழுதின முதல் ஃபிலிம் சாங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். போனால் போகட்டும் அதுதான் சார் ஆரம்பிச்சது. ஏன்னா அது லோகேஷ் நான் டக்குன்னு கேட்டார், நாளைக்கு காலைல ஷூட் இருக்கு, ஒன்று பண்ணணும், நீ பண்ணுறான்னு. நீங்கள் ஆல்ரெடி ஏடியாங்க? ஆமாம் ஆல்ரெடி. நான் இப்போ கைதியில் இருந்தேன், கைதியில் தான் பாட்டே இல்லையே, அதனால இருந்தது ஒரு இங்கிலீஷ் பாட்டு வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங்கில், அது நம்மளுக்கு ஆகாது. நான் கேட்கவும் இல்லை அண்ணங்கிட்ட, ஏன்னா நான் காது குத்துக்கும் பூ விழாக்கெல்லாம் பாட்டு எழுதி கொடுத்துருப்பேன் கோயம்புத்தூரில், அது அவருக்கு தெரியும், அப்பப்போ உட்காந்து எழுதிட்டு பண்ணிட்டு. இப்போ இந்த இடத்துல வாய்ப்பு வந்தோடனே டப்புன்னு ஒரு சின்ன இது வந்தோடனே நான் கேட்கவே இல்லை, அவரை டேய் ஒன்றுக்கு எழுதுறியா நீ போடான்னு. ஸோ அவர் கேட்டோன்னே அவனை பண்ணலண்ணே சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை தான் இருந்துச்சு, அவர் ஒன்று கேட்டிருக்காரு, டப்புன்னு பண்ணி கொடுத்துருணும். போய் உட்காந்து கடற்கடான்னு எழுதணும், சாயந்தரம் உட்காந்து எழுதிட்டு அடுத்த காலைல கொண்டு போய் கொடுத்துட்டேன். இதானே ஐடியா ஃபர்ஸ்ட். ஸோ அனியோட டியூன் இருந்தது? டியூன் இல்லைங்க சார், டியூனே இல்லை, கானா தானே சார். ரைட். பசங்க பாடணுன்ற ஒரு கானா மட்டும்தான். ஸோ நம்மளா ஏதாச்சும் வாயில போட்டுக்கிட்டு கடற்கடன்னு என்னத்தையோ கடற்கடன்னு போட்டு பாடி காமிச்சிட்டு, அப்போ என் ஜென்மாட்டம் தான் இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர், அவனுக்கு காமிச்சு கொடுத்தேன். இவனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி எழுதியிருக்கேன்டா போட்டுருக்கேன். நான் பார்த்துட்டு நல்லா இருக்கடா இங்கே இந்த மாதிரி மாற்றிக்கன்னு சொல்லி கரெக்ஷன் சொன்னால் மாற்றிட்டு சரி அடுத்த நாள் காலைல கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது எழுதி கொடுத்துட்டு லொகேஷனை பார்த்து சூப்பராக இருக்கா நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்து சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த பசங்களை எனக்கு பாடவும் வச்சுக்கிட்டோம், கானா மாதிரி பாடிட்டோம். அப்புறம் அணிகிட்ட போச்சு பாட்டு, அணிகிட்ட போயிட்டு ஒரு நாள் பண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோக்குள்ளே கூட்டு போய் ப்ளே பண்ணி காட்டாரு. நான் சும்மா எழுதின வார்த்தை உண்மையில பாட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா வந்து அப்படின்னு சொல்லி போட்டு காட்டினார். சூப்பர் ஃபீல் சார். அந்த ஃபீல் அதுக்கப்புறம் எந்த பாட்டிலையுமே வராதுங்க சார், அது முதல் தடவை வராதுங்க சார். இது ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்கு வந்து வாட் ஆர் சம் ஆஃப் யுவர் ஃபேவரட் சாங்ஸ்? இவன் எழுதுன இல்லையா? இல்லை ஜென்ரலாகவே ரொம்ப யோசிக்காமல் சொல்லுங்கள். அப்போ பதில் யோசிக்காம டக்குன்னு அந்த 3ஆம் பேரை சொன்னீங்கன்னா அந்த மாதிரி. இப்போ டிசியில் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த ஒன்று வந்து இருக்குது, இந்த ரோஸ்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்டல், அது செம்மையாக இருக்குது. அப்புறம் ஆப்வியஸாக அந்த அது என்னதுரா ராகா ஆஃப்ரி வஞ்சி, அது இது 2 தான் சார் இப்போ ரொம்ப நிஜமாவே டிசி உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் இப்போ. ஆமாம் சார், எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு ரீசெண்ட் எங்கேயுமே தேட்டருக்கு போகவும் முடியல, கொஞ்சம் ஒர்க் எல்லாமே ரொம்ப இதாக போய்ட்டு இருந்துச்சு. அதை நைட்டு மட்டும் கரெக்டாக ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்று கிடச்சிது, எப்படியாவது ஓடிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே போய் டப்புன்னு டிக்கெட்டு மட்டும் வாங்கிட்டு போய் உட்காந்து பாட்டேன். ஸோ அப்படி நம்ம போய் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த தாக்கம் ஒன்று இருக்கும்ல சார், அதனால தான் இருந்தது தாக்கம். ஆமாம், ஜிவிஎம் மாதிரி ஒரு ஸோ when you have இப்போ கவின் வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ யூர் கைண்ட் ஆஃப் லைக் இது வேணும் அது வேணும்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போ when you're doing like extracting a performance from நயன்தாரா, அவங்களுக்கு வந்து ஒரு சீனியாரிட்டி இருக்குது. ஸோ how do you handle that hierarchy? அது ஹைரார்க்கி இல்லைனாலும் உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, தட் இஸ் அவங்க கொஞ்சம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி போடுறது. ஆக்சுவலாக அந்த ஃபீலிங்கே அவங்க கொடுக்கல. ஓகே, டே 1லேருந்தே
எனக்கும் அதுதான், அது நம்மளுக்கு உள்ளே ஒன்று இருந்துச்சு, அவனுக்கும் இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஆன் கிரவுண்டில் அது அந்த ஃபீலிங்கே வரல. அதனால தான் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துலையுமே இதாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் பழக்கம் தான். ஆனால் இப்போ இந்த படத்தோட இந்த 2 வருஷம் பழக்கம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கி இந்த ப்ரோமோஸ்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குன்றதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் மேபி அதுதான், அது அந்த ஜென்யூனாக வரதுனால அது அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கேயுமே அந்த ஃபீலிங் கொடுக்கவே இல்லை, அது வரவே இல்லை. உண்மை சார். ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் சார், அவுட் அண்ட் அவுட். நீ என்ன போடுறியோ போட்டுக்க, நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, அது அப்படியே கேட்காம பண்ணுவாங்க. பண்ணி பார்த்துருவோம், போயிடுவோம், வருவோன்றது ஈஸியாக இருக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு நாங்கள் கூட சம்டைம்ஸ் நான் எதாவது கேட்பேன், இது ஏன்டா இப்படி நீ சொல்லியடா, நீ சொல்லும்போது வேற மாதிரி இருந்ததுடா, இப்போ பேப்பரில் வேற மாதிரி இருக்கேடா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க விடுங்க, அவன் கேட்குறதான் பண்ணிட்டு போகலை, நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு புரியலை, எனக்கு நான் புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு புரியாமல் நம்மளால் நடிக்க முடியாதுல்ல. அது என்ன பண்ண போகிறோன்னு என் மைண்டுக்கு போனால் தான் எனக்கு அது வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கூட அப்போ கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுங்க என்ன இப்போ. இந்த படத்தோட விஷுவலி இதை பார்த்தா இது மட்டுமே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஒரு சம்மரியாக, ஒரு லாட்ஸ் ஆஃப் லைட் பிரைட் கலர்ஸ் அந்த மாதிரி தான் இதுவாக இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் ஐடியா பிஹைண்ட் தட்? சார் இல்லை சார், நான் வந்துட்டு இப்போது நான் எவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது அப்படியே ஸ்க்ரீனில் வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் அந்த கலர் கை தான், நல்ல பளிச்சுன்னு பலன்னு இருக்கிற ஒரு செட்டப் தான் நான். இப்போ நீங்கள் கே. ரவிக்குமார் சார் படங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் விக்ரம் சார் படங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த ஸ்ரீதர் சார் படங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு இது எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் த்ரூ அவுட். நான் அதை தான் போட பார்த்தேன். எனக்கு இப்போ நான் ஒர்க் பண்ண படத்தோட கலர்ஸ்க்கு நேர் கான்ட்ராஸ்ட் தான் இது எல்லாமே. எனக்கு இந்த கலர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணதான் ஆசையாக இருந்துச்சு. எனக்கு சிவப்பும் கருப்பும் போகிறத விட சிவப்பும் மஞ்சளும் போகலாமே, எனக்கு அந்த சிவப்பும் வெள்ளையும் போகலாமே, இந்த மூடில் தான் நான் ட்ரை பண்ணேன். அதுதான் பிக்சரைஸ் பண்ணவும் பார்த்துருக்கேன். ஸோ ஈவன் வென் யூர் லைட்டிங் அ சீன், சில பேர் வந்து கொஞ்சம் இந்த லைட் அண்ட் ஷேடோவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக வைப்பாங்கல்ல, பட் யூ வாண்ட் லைட் அந்த மாதிரியா? ஆமாம் சார். யூ வாண்ட் த ஃப்ரேம் டு பி பிரைட்? ஏன் சார், ஐ வாண்ட் த ஃப்ரேம் டு பி பிரைட். நான் அதான், ஏன்னா இந்த படத்துக்கு எல்லா படத்துக்கும் இப்போ டிசி மாதிரி ஒரு படங்கள் சொல்லும்போது நான் அதில் கொண்டு வந்து பளிச்சு வைக்கவே முடியாது. பட் எனக்கு இந்த படம் நான் சொல்கிற டோனே சொல்லும்போது அவன்கிட்ட எனக்கு பளிச்சுன்னு தான் வேணும், எனக்கு கொடுத்துருங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்குள்ள போனால் என்ன கலர் இருக்குமோ அது நான் படத்தில் கட்டிடுறேன். ஓகே, வாட் அபவுட் தி மியூசிக்? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் சார் ஜென். ஆக்சுவலாக 4வது படம் எனக்கு ஜென் கூட. ஒரு இந்த படத்தோட ட்ராக் ஆகட்டும், அது இல்லாமல் ஓஎஸ்டி ஆகட்டும், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற படங்களில் ஆக்சுவலாக கொஞ்சம் நடுவில் அப்பப்போ போய் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்லாம் கொஞ்சம் அப்பப்போ போய் எட்டி பார்ப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு இப்போ விஷ்ணு இருக்கான் அப்படிங்கிறதுனால எதுக்குமே போகல. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போதே கதை சொல்லும்போதே 2 ட்ராக்கே ரெடி பண்ணிட்டு தான் வந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த ரசகுல்லா ஆகட்டும், பச்சைப்புள்ள, கண்ணுக்குழியா, அந்த பாட்டெல்லாம் கேட்ட உடனே எல்லாமே இதுவே இல்லை, லாக் வாங்க போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் ஒரு ட்ராக் ஒன்று சார், குடிகாரன் நெஞ்சுன்னு சொல்லிட்டு, அது இன்றைக்கி ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். துருவ் பாடியிருக்காப்புல, என்னோட ஃபேவரட்டு அது சார். அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு. ரொம்ப நல்ல பாட்டு. இந்த படத்தில் இது இருக்குது, ஒரு ஒரு சேட் இமோஷன் கொஞ்சம் இருக்குது. ஆமாம், சேட் எமோஷன்லாம் நிறையவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே, ஆமாம், நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் காலையில் தான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமாம் சார், ஈவினிங். ஸோ வென் யூ திங்க் யூ கேன் மேக் அ லவ் ஸ்டோரி வித்தவுட் சாங்ஸ், முடியுமா? அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா அதுக்கும் போயிடலாங்க சார். ஏதாவது படம் வந்திருக்கா சார் அப்படி? நான் கிங்காங் இங்கே சொல்லுங்கடா, தமிழில் சொல்லுங்கடா. இங்கே நான் காதல் கொண்டேன்லாம் நான் மியூசிக் எடுத்துடணும், பாட்டுலாம் பண்ணிடணும். புரியலையே, தேவதையை கண்டேன்னு இல்லாமல் எப்படா காதல் கொண்டேன்னு. அது தேவை. இப்போ இப்படி தான் படம் பண்ணணும்னு சொன்னால் அதை நான் நம்பவே மாட்டேன் சார். அப்படி ஒரு ஐடியா இருக்கு, ரூல்ஸ் இல்லை. அதனால அப்படி ஒரு கதை தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் சார். பாட்டுன்றது நீங்கள் ஆர்ஆர்லாம் பண்ண சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது சார். பாட்டு இப்போ மிஷ்கின் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டி பண்ணும்போது அது தட் வாஸ் குவைட் யூனிக், பிகாஸ் அது வந்து பாட்டே இல்லாமல் ஒரு ஈவன் இந்த யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு தத்துவ பாடலாவது இருக்கும், அதாவது ஒரு ஸ்லைட் ஃபிலாசபி வச்சு ஏதோ கொஞ்சம், அது கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து இதுவாக தான் பண்ணார்ல. ரிலீஸ் த ஓஎஸ்டி ஆல்சோ நினைக்கிறேன், இளையராஜாவோட ஓஎஸ்டி. ஸோ அந்த மாதிரி அதான் ரூல்ஸ்னு ஒன்றுமே கிடையாது, பிகாஸ் எது வேணால் எப்படி வேணால் பண்ணலாம். பட் சிலதுக்கெலாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கும்.
லைக் இப்படி ஒரு படம் பண்ணா இப்படி இது இருக்கணும், அப்படி ஒரு படம் பண்ணா லைக் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஆமாம் சார், பாட்டு இல்லாமல் பண்ணுமா முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும் சார். பண்ண முடியாதுன்னு கேள்வி இல்லைங்க சார். அதெல்லாம் சூப்பர் டீலக்ஸில் பாட்டு இருந்துச்சு சார். அவர் லவ் படம் கேட்குறாரு. அது ஃபகத் ஃபாசிலுக்கும் சம்மந்தாக்கும் லவ் ஓடுங்களே. ஏழை மற்ற ட்ராக் எல்லாம் இவரோட லவ் ஆங்கிள் கொஞ்சம் வேற வேற மாதிரியா இருக்கு. ஆமா, அது நிறைய சமந்தா அந்த படத்துல நல்ல love லவ் story sir. பண்ணாங்க. அது செம்ம லவ் ஸ்டோரி அது. ஆமா, அது நல்ல லவ் ஸ்டோரி தான். அது இல்லாம அதுல இன்னும் வேற நிறைய ட்ராக் இருக்குல்ல. லவ் ஸ்டோரி இதில். சரி, மற்றதெல்லாம் ஆக்சுவலி அந்த படத்துல பாட்டு இல்ல. நீங்க கேட்கறது வெறும் வந்துட்டேன் பார்த்தீங்களா. நீங்க கேட்கறது வெறும் லவ் படம். அப்ப லவ் படம்னா என்ன? இப்போ எஸ்எம்எஸ், குஷி, காதல் கொண்டேன்னு இந்த இதெல்லாம் நீங்க பாட்டை எடுத்துட்டா அந்த காதலை எப்படி நான் உணர்வேன் அந்த மாதிரி தானே இருக்கு. ஆனா அது ஒரு சேலஞ்சு தான். இப்போ நீங்கள் 96 எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் மியூசிக்கல் ஃபிலிம். அந்த நீ இப்போ எஸ்எம்எஸ்லேயே இந்த மாதிரி அந்த மாதிரி பாட்டுகள் இருக்காது. 96 நீங்க வாங்க, அந்த இல்லாம என்ன பண்ண முடியும்? இல்ல அது பாட்டு இல்ல. அது ஆர்ஆரா போயிருக்கும் சார். ஆனா அந்த ஆர்ஆர் தானே சார் ஃபர்ஸ்ட் ஹிட். சரி, இப்படி வருவோம். அப்ப பாட்டு இல்லாம படம் கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பாட்டு இல்லாம ப்ரொமோட் எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா அந்த வரும்போது அவங்க த்ரிஷா நடந்து வரும்போது நான்லாம் கத்துறதுக்கு ரெடி ஆகுறேன். இது வரப்போது, இந்த பிஜிஎம் வர டிசி அந்த இன்டர்வல் ஆகட்டும், அந்த மொமெண்ட்டு டன் 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 வரும்போது எல்லாரும் அப்படியே கச்சேரிக்கு ரெடி ஆகிறாங்க தேட்டரில். அது வரப்போது இப்போ நான் கத்த போகிறேன் அப்படின்னு. அதுதானே சார். இல்ல, நான் அந்த when லோகேஷ் enters that அந்த brothel, அந்த that minute அந்த பிக்கப் ஆன உடனே people are like ready, like everybody shouting. ஸோ அது ஒரு மாதிரி ஊறி போன விஷயம். அதான் சொன்னது. ஸோ அதுதான் மியூசிக்கோட ஒரு பவர். ஏன்னா காலங்காலமாக அது ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது சார். நான் இப்போது சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் போகிறது, கண்கள் இரண்டான்ற பாட்டு தான் அன்றைக்கி அதுக்கு மிகப்பெரிய அடி. நம்மளுக்கு வேறு அந்த டைமில் இப்போ சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. இல்லை, காலேஜ் படிச்சுட்டு தான் நினைக்கிறேன், உதயமில் பார்க்குறேன் நான். இப்போ எனக்கு அந்த பாட்டுக்காகவே தான் நான் போனேன். பார்த்தா படம் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி பியார் பிரேமா காதல் நினைக்கிறேன், அந்த ஹே பெண்ணே அந்த பாட்டு கரெக்டாக அந்த பிஜிஎம் வந்த உடனே தேட்டரில் ஃபுல் சவுண்ட் இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் அது அந்த ட்ரம் கார்டுங்கிறது அந்த ஃபார்முலா அப்படியே தானே சார். பாட்டு எப்பவும் தான் சார். தள்ளி போகாதே பாட்டு தான் சார். நீங்கள் கேட்ட கேளுங்க, ஆர்ஆராக வச்சு போக முடியுமான்னு கேட்டால் 96 தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருந்துச்சு. அந்த சோ கால்டு பாட்டு இல்லைல்ல, டான்ஸு கீன்ஸ்னு போக முடியாமல் இப்போ பாட் ஷூட் பண்ணுறேன்னு போக முடியாமல் அது மொத்தம் மாண்டாஜாக இருக்கும். அது அந்த படத்துக்கு அந்த எப்படி ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கல் ஃபார்மேட். ஆனால் அதில் நீ அப்படி ஆர்ஆர் வச்சுக்கிட்டா கூட யமுனை ஆற்றிலேன்ற ஒரு பாட்டை வச்சு ஒரு லவ் சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. நோ, பாட்டு வேணும். அவர் ஹீரோ. அவருக்கு என்னன்னா ஒரு வாட்டி டான்ஸ் ஆடிட்டாரு, அது ஒரு பயங்கர சக்சஸ் ஆச்சு அந்த வீடியோ. நான் இனிமே நிறைய பாட்டு வந்து நான் இனிமே இன்னும் டான்ஸ் ஆடி மாஸ்டர் கிட்ட அடி அப்படி ஏதோ 4 ஸ்டெப் அது நல்லா வருதுன்னா 40 அடி கூட வைக்கலாம் சார். அது ஓகே தான். ஸோ ஃபைனல் டேக் அவே ஃப்ரம் ஹை ஸ்மைலி சார். இது ஒரு பக்கா கம்ஃபர்ட் ஃபிலிம்ஸ்னு சில இதெல்லாம் இருக்குங்க சார். எப்போ வேணால் போட்டு பார்த்து சந்தோஷமாக இருந்துக்கலாம். நான் அதுதான் சார் இதில் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கேன். யூ வில் ஹாவ் அ வெரி ப்ளசன்ட் 2.5 hours 2 hours 24 minutes எக்ஸாக்ட்லி இன்சைட் தி தியேட்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக சேர்த்தா கார்டு அதெல்லாம் சேர்த்தா. ஆமாங்க சார். அது நம்ம வெளியே போகிறது தெரியாதுங்க சார். மொத்தமாக படமாக கார்டெலாம் போட்டு 2/24. ஸோ அதோட அந்த டைம் ரொம்ப ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், யார்டி மோகினி சந்தோஷம்லாம் பார்த்து எப்படி வெளியே வந்தீங்களோ அந்த இதை நான் பண்ண பார்த்துருக்கேன். நைஸ். கவின் சார், டிட்டோவா? ஒரு நெல்சன் அசிஸ்டண்ட்டும் ஒரு லோகேஷ் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் பாருங்க. டெஃபினட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு ஹார்ட்ஃபுல்லாக போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஒரு நெல்சன் அசிஸ்டண்ட்டும் ஒரு லோகேஷ் அசிஸ்டண்ட்டும் எந்த படம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். கரெக்டா? நான் பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர். எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுல ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக எனக்கும் 9Gக்கும் இருக்கிற காம்பினேஷன் ஆகட்டும், இந்த சைடு ராதிகா மேம், பிரபு சார், பாக்யராஜ் சார், எல்லாரோட சீன்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதான் நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு கேடிவியில் அழகாக படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது நீங்கள் ஃபேமிலின்னு என்ன சொல்கிறீங்க கவின்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தானே?
டாடா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். பிகாஸ் அது ஃபேமிலி இமோஷன்ஸ் தானே, அப்பா அம்மா குழந்தை அந்த மாதிரி. ஆனா எப்படி சொல்றது, அது ஒரு கொஞ்சம் பட்ஜெட் ஃபேமிலி வேணா சொல்லிக்கலாமா? ஓகே. இது ஒரு மாதிரி வீடு ஃபுல்லா கூட்டமா இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே. எங்க வீட்ல ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அவங்க வீட்ல ஒரு ஊரே வேற கிளம்பி வந்துரும். அந்த மாதிரி இன்னும் நல்ல ஜகன்னு இருக்கும். Okay. ஜாலியா இருக்கும். உங்க அடுத்த 2-3 படம் இந்த மாதிரி தான், யூ பிளான் கைண்ட் ஆமா ஆஃப் சார், ஆமா லைக் தட். சோ அந்த மாதிரி கமர்ஷியலா இறங்கிட போறேன் மெயின் ஸ்ட்ரீமா. சோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போதும் அப்படின்னு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸே அதான் சொன்னானுங்க, என்னப்பா இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் தானா இல்ல என்டர்டைன்மெண்ட்டா அப்படின்னாங்க. சரி ஓகே. Thank you so much, Nelson ரொம்ப thanks, assistant, Lokesh assistant. உங்களுக்கு let's have another conversation about lyrics alone. அது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். பட் thank you so much. All the best for Hi Smiley. எனக்கு அது எப்பவுமே அதை பார்த்தா ஹை ஸ்மைலின்னு தான் வருது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சூப்பர். அது உங்க ரிவ்யூலையும் அப்படி வச்சுக்கோங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee. Taste the best. Vicura Wellness. Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter.